வரலையா? உட்காந்து பாடலண்ணா, உட்காந்துக்கோ, உட்காந்து பாட வேணா. அது கயட்ட முடியும்னு நினைக்கிறேன். இங்கே வாங்க, இதை கயட்டலாம், இதை கயட்டு, இதை கயட்டு, இதை கயட்டலாம். இல்லை அவளுக்கு கொடுக்கலாம். கண்ணை திறந்து பார் மனமே, ஞான கண்ணையே திறந்து பார் மனமே. எந்த காலமும் தவம் செய்தாலும் காலனவினாதின மாதவன் வெகு நேரமாக காத்திருக்கின்றானும் தன் முன்னமே. ஞான கண்ணையே திறந்து பார் மனமே. எந்த காலமும் தவம் செய்தாலும் காலனவிலாதின மாதவன் வெகு நேரமாக காத்திருக்கின்றானும் தன் முன்னமே. ஞான கண்ணையே திறந்து பார் மனமே. பண்ணும் இயலும் சேர்ந்தொழிக, பண்ணும் இயலும் சேர்ந்தொழிக. இரு பார்வையனும் நீலமணி ஜொலிக. பண்ணும் தவமெல்லாம் பணிக, பண்ணும் தவமெல்லாம் பழிக. உந்தன் பார்வை முன்னே வந்து நின்று சேவை கண்டு கழிக. பார்வை முன்னே வந்து நின்று சேவை கண்டு கழிக. கண்ணையே திறந்து பார் மனமே. எந்த காலமும் தவம் செய்தாலும் காலனவினாதின மாதவன் வெகு நேரமாக காத்திருக்கின்றானுந்தன் முன்னமே. ஞான கண்ணையே திறந்து பார் மனமே. நீலவண்ண தோகை ஒன்று நேரில் நின்று ஆடி ஆடி நித்தமிடும் போதீனை காணாய். நீலவண்ண தோகை ஒன்று நேரில் நின்று ஆடி ஆடி நித்தமிடும் போதீனை காணாய். காலையே வளைத்து நின்று காத குழல் ஊதும் அந்த காட்சியினை கண் திறந்து காணாய். காலையே வளைத்து நின்று காத குழல் ஊதும் அந்த காட்சியினை கண் திறந்து காணாய். முன்னை காண காண சொல்லியும் நீ காணாது போனாய். காலமெல்லாம் போகிறது வீணாய். முன்னை காண காண சொல்லியும் நீ காணாது போனாய். காலமெல்லாம் போகிறது வீணாய். கணிந்த மிக விதமான மொழி பலவும் கண்ணத்திடை குளிர்ந்த குழியும். கணிந்த மிக விதமான மொழி பலவும் கண்ணத்திடை குளிர்ந்த குழியும். நகமருந்தது நகையும் பிறவும் தான் சொல்ல தகுமோ. நகமருந்தது நகையும் பிறவும் தான் சொல்ல தகுமோ. இங்கு காண பெறுவது நீ, அதனால் இங்கு ஏலோ விடு
சுகமோ இணை விடுவது அசிங்கமோ இணை பெறுமோ கொஞ்ச வேணும் கண்ணையே திறந்து பார் மனமே யாந்த காலமும் தவம் செய்தாலும் காலவினாதினமாதவன் வெகுனே ரமாக காத்திருக்கின்றான் உந்தன் முன்னமே ஞான கண்ணையே திறந்து பார் மனமே. ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாத யாமுனமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி ருணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே. மாதாபிதா யுவதயஸ்தனயா விபூதிः சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய ந குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத்ததங்கிரியுகலம் பிரணமாமி மூர்த்னா. பூதம் சரஸ்ச மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்திசாரகுலசேகரயோகிவாகான் பக்தாங்கிரிரேணு பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத்பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். நீளாதுங்கஸ்தனகிரிதடீ சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரசித்தமத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ருஜனிகலிதம் யா பலாத்கிருத்ய புங்க்தே கோதா தஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயः. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்வதியம் இனிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வடையாய் நாடி நீர் வேங்கடவர்க்கு என்னை விதி என்ன இம்மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுனசூனவே யத்கடாக்ஷைகலக்ஷ்யானாம் சுலப ஸ்ரீதரः சதா. ஸ்ரீரங்கநாதனுடைய பரமகிருபை, ஸ்ரீரங்கநாச்சியார் தந்தருடைய திருவாக்குகள், ஆண்டாளருடைய திருப்பாவைய நாள்தோறும் ஒரு மாதம் விடாது அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் பெற்றோம் நாம் எல்லாம். இன்றைய தினம் அதனுடைய பூர்த்தி சாத்துமுறை அப்படின்னு பேர் சொல்லுவோம் நாம். அப்படின்னா இந்த பாசுரங்கள் இன்றோடு பூர்த்தி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு, வைபவம். ஆனால் நமக்கு ஏற்கனவே 2 பாசுரம் பின்னாடி இருக்கும், 2 இல்லை 3 பாசுரங்கள் பின்னாடி இருக்கோம் நாம். ஆகையாலே கீழே முதல்ல அந்த பாசுரங்களை அனுபவித்த பிறகு இங்கே எழுந்துள்ள இருக்கக்கூடிய சுவாமிகளுடைய சத்தான திருவாக்குகள்லாம் கேட்ட பிறகு திருப்பாவையினுடைய சாத்துமுறையை இன்றைய தினம் பூர்த்தி பண்ணிப்போம். ஆண்டாள் நாச்சியார் நமக்கு எப்பொழுதும் போலே இன்னருள் சுரக்க வேணும் என்று அவள் திருவடிகளில் பிரார்த்தித்து 26வது பாசுரமாக இருக்கக்கூடிய மாலே மணிவண்ணா அப்படிங்கிற பாசுரத்திலே ஆண்டாள் ஆலி நிலையாய் அருள் அப்படின்னு பிரார்த்திக்கிறார்.
ஆலமரத்து இலை மேலே துயில் கொண்டிருக்கக்கூடிய பகவானே, நீ அருள வேணும். பெருமாள் கேட்கிறார், ஆண்டாளே நீ கேட்பதெல்லாம் எத்தனை இருக்கு தெரியுமா? பாஞ்சசன்யம் போல பல சங்கங்கள் வேணும்னு கேட்கிறார். ஒவ்வொன்றுத்துலேயும் பல்லாண்டு இசைப்பார்கள் பல பேர் வேணும்னு கேட்கிறார். நானே ஒத்தொத்தரை வச்சுட்டுருக்கேன் இங்கே, நீ எல்லாவற்றையும் கேட்டார். ஆனால் பகவான்கிட்ட என்ன தன்னேற்றம் தெரியுமா? சர்வஸ்வதானம் பண்ணுபவன் எம்பெருமான். தன்னிடத்துல என்ன இருக்கிறோ அதை முழுவதுமாக கொடுப்பதிலே எம்பெருமானுக்கு பேரானந்தம். பெறுவதில் ஆனந்தம் இல்லை பகவானுக்கு, கொடுப்பதிலே ஆனந்தம். நாம் பரமதத்துக்கு போகிறோமே, அந்த மோட்சத்திலே நம்ம எப்படி வச்சுட்டுருக்கான் எம்பெருமான்னா, தன்னோடு ஒத்திருக்க ரூபத்தை கொடுத்து நம்மை அங்கே வைத்து கொண்டு இருக்கிறான். அங்கே பரமபதம் போய் சேரச்சே நமக்கு எதெல்லாம் கிடையாது அப்படின்னா, கீழே இங்கே இருக்கக்கூடிய அழுக்குடம்பு அழிந்து போய் மேலே கிடைக்கக்கூடிய அப்ராகிருதமான திவ்ய தேகம் இருக்கிறதே, அது எப்படிப்பட்டதாக இருக்கும்னு. பகவானுக்கு இருக்கக்கூடிய 8 குணங்களோடு நமக்கும் இருக்கும். அபஹத பாப்மா விஜரோ விமிருத்யு விஷோகா விஜிகித்ஸா அபிபாசா சத்யகாமஹ சத்யசங்கல்பா என்று பகவானுக்கு இந்த 8 குணங்கள் சொல்லப்படுகிறா போலே, பரமபதத்திலே சேர்ந்திருக்கக்கூடிய நமக்கு எல்லாருக்கும் ஆண் பெண், இந்த வர்ணத்தில் பிறந்தவன் அந்த வர்ணத்தில் பிறந்தவன், இப்படி படித்தவன் இவ்வளவு படிக்காதவன் இல்லை, இந்த வித்தியாசம் இல்லாதபடி பரமபதம் சென்று சேர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் கிடைக்கப்பெறக்கூடிய தேகம் இருக்கே, அது அப்ராகிருதமான திவ்ய சரீரம். அந்த சரீரம் எப்படி இருக்கு? எம்பெருமான ஒத்து இருக்கிறது. அவனை பார்த்து கொண்டாடுறோம். சங்கசக்கர கதாபானே பஷான் நாராயண சங்கி. ஆழ்வார் சொல்லார், முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, அடிச்சோதி நீ நின்ன தாமரையாய் அலர்ந்ததுவோ. என்ன சோதி வெள்ளம்? முடிச்சோதியா, முகச்சோதியா, அடிச்சோதியா, எந்த சோதி வெள்ளத்தை சொல்றது? அப்படிப்பட்ட திவ்யமான திருமேனி நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் வாய்க்கப்பெறும். பகவானுடைய திருவள்ளம் பாருங்க, பரந்த திருவள்ளம். நம்மாழ்வார் தூது அனுப்பினார் ஒரு பறவையை. அந்த பறவைக்கு போயிட்டு வந்த பிறகு என்ன பரிசு வேணும்னு கேட்டார். ஆழ்வாரே கேட்குறார், பொன்னுலக ஆளீரோ புவனி முழுது ஆளீரோ, நீ வைகுண்டத்தை வச்சுக்கிறியா இல்லை இந்த உலகம்லாம் வச்சுக்கிறியா? யாரோ போகிற போக்கில், சார் உங்களுக்கு மவுண்ட் ரோட்டில் இந்த 14 மாடி கட்டணம் ஒன்று இருக்குது பாருங்க, நான் எழுதி கொடுக்குறேன், இங்கே வாப்பா, யாரோட கட்டணம்? அது யார்தோ சார். அப்போ நீ எப்படி எழுதி கொடுப்ப? சும்மா கொடுத்துட்டு போகிறேன். அந்த மாதிரி ஆழ்வார் அந்த பறவையை பார்த்து உனக்கு இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன்னு சொன்னான். ஆழ்வார் சொல்கிறார், எப்போ நான் எம்பெருமானுக்கு வசப்பட்டவன் ஆனேனோ அப்போவே பகவான் எல்லாவற்றையும் என்னுடையதாக்கினான். அதான் அவனுக்கு இருக்கிற பரந்த திருவள்ளம். தன்னையே ஒக்க அருள் செய்வர். ஆழ்வார் சொன்னார், தன்னையே ஒக்க அருள் செய்வர். இதற்கு மேலே என்ன வேணும்? அப்படி கொடுக்கக்கூடிய பரமாத்மா. ஆகையாலே ஆண்டாள் சொன்னா, ஆலின் இலையாய் அருள். நீ யார் தெரியுமா? அகடித கடனா சாமர்த்தியம் நிரம்ப பெற்றவன். உன்னால் முடியாததுங்கிறது எதுவும் இல்லை. ஆனால் திருவள்ளம் பற்ற வேணும். தேவரீர் திருவள்ளம் பற்றி சரி போனா போகிறது, உனக்கு அனுகிரகம் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கணும். அவ்வளவுதான். முடியாது என்பது உன்னிடத்தில் எதுவும் இல்லை என்று பிரார்த்தித்தால் ஆண்டாள் சொல்லி முடிச்சா போலே பகவான் அருளினான் ஆண்டாளுக்கு. திருப்பாவை பாடினா பெறக்கூடிய பேர் என்ன அப்படிங்கிறத, அது கிடைச்சிருக்கக்கூடிய பலம் என்னங்கிறத 27வது பாசுரத்தில் அறிவிக்கிறார். பலம் கிடைக்கும்னு சொல்கிறத காட்டிலும் பலம் அனுபவிச்சுட்டே சொல்கிறது இருக்கு. சில பேர் போயிட்டு வருவான். நான் ஸ்ரீவில்லிபுத்தூர் போயிட்டு வந்தேன், அங்கே அந்த அக்கா ரெண்டு செல் பண்ணா பாருங்கோ, பா என்னமா பண்ணியிருந்தா, அதை எடுத்து வாயில் போட்டு அப்படி வச்ச உடனே என்ன சொன்ன, கொஞ்சம் கொண்டு வந்தியா? கொண்டே வரலையே. அப்புறம் பேசி என்ன பிரயோஜனம்? சாப்பிட்டுட்டே சொன்னால் ஆஹா அந்த அனுபவம் எப்படி இருக்குது, எவ்வளோ ஆச்சரியமாக அந்த அனுபவம் இருக்குது. இப்போ கேட்கறதுக்கு நன்னா இருக்கு. ஆண்டாள் என்ன பண்ணான்னா, சாப்பிட்டுட்டே அனுபவிச்சுட்டே சொல்கிறேன் பலத்தை. நாமெல்லாம் அந்த பேற்றை பெற்று மகிழ்ந்து இருக்கக்கூடிய சுதினம் என்று கூடாரை வெல்லும் சீரை கொண்டாடி காண்பிக்கிறான். தான் 27வது பாசுரம். ஒரு முறை எல்லாருமாக சேர்ந்து அந்த பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணுவோம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெரு சன்மானம் நாடு புகழும்
பரிசினால் நன்னாக சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, உந்தன்னை பாடி பறைகொண்டு யாம்பெரு சன்மானம் நாடுபகழும் பரிசினால் நன்றாக சுடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார குடியிருந்து குளிர்ந்து. இதான் அனுபவிக்கக்கூடிய பெறாப்பேருன்னு காண்பிக்கிறாள் ஆண்டாள். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. கூடார் என்று சொன்னால் எம்பெருமானிடத்திலே கூட மாட்டேன் என்று இருக்கிறார்களே உலகத்திலே, அவர்களை வெல்லக்கூடிய குணம் பெற்றவன் எம்பெருமான். வெல்லும் சீர் என்று சீர்மை மிக்கவன் சர்வேஸ்வரன். கூடாரைன்னு சொன்னால் உலகத்தில் பல பேர் அப்படி தான் இருக்கா. எம்பெருமானோடு நான் சேர மாட்டேன், பகவானிடத்தில் சேர்ந்தாதான் அவனுக்கு ஏற்படுகிற நன்மையே. ஆனால் பல பேர் சொல்கிறா எம்பெருமானோடு கூடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லுகிறவர்கள் உலகத்தில் பார்க்குறோம் நிறைய. பராசர பட்டர் ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் ஸ்ரீரங்கநாதனை பலவாறாக வர்ணிக்கிறார். அதில் பட்டர் ஸ்ரீரங்கநாதனோடு தனித்து சம்பாஷணை பண்ணார் பாருங்கோ. அதுக்கு தான் திருமஞ்சன கட்டியங்கள்னு பேர். ஸ்ரீரங்கநாதன் ஒரு கைலி வஸ்திரத்தை கட்டிண்டு திருமஞ்சனத்துக்கு சரியாக ஈர வஸ்திரத்தோடு காத்துருப்பார். அப்போ பட்டர் உள்ள நுழைவார். இப்போ பராசர பட்டரை பார்த்து ரங்கநாதர் கேட்பார், கொஞ்சம் நம்மளை வர்ணியுமே, நம்மளை வர்ணம் பண்ணணுமே. ரங்கநாதருக்கு என்ன ஆசை அப்படின்னா, யாராவது தன்னை ஸ்தோத்திரம் பண்ணால் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு ஸ்தவப்பிரியா அப்படின்னு பேர். யாராவது ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருந்தால் பகவானுக்கு அது ஆனந்தகரமாக இருக்கும். அதுவும் பட்டருடைய திருவாக்கு கேட்கவே வேண்டாம். ஏன், பட்டர் திருவாக்கு ஸ்ரீரங்கநாச்சியாரே அருளின திருவாக்கு. தொமேவ ஸ்ரீர்மஹ்யம் பகுமுகைய வாணி விலசிதம் என்று ஸ்ரீரங்கநாச்சியாரிடத்திலே பிரார்த்திக்க, ஸ்ரீரங்கநாச்சியார் தாம் அருளின திருவாக்கு ஈர வஸ்திரத்தோட ஈரமாக இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய இடத்துல அது மேலே அந்த பீடத்தில் எழுந்தருளி இருந்து நம்பெருமாள் காத்திருந்து பட்டரோட கேட்பேன். அதான் உண்மையான சேவை. ஒரே ஒரு துளசி மாலை அணிஞ்சின்னு இருப்பாள், அழகா இடுப்பில் கைலி வஸ்திரத்தோடு கூடியவராக இருப்பார் நம்பெருமாள். அப்போ பட்டர் ஒன்றுக்கு ஒன்று நேராக சொல்லுவர். ரங்கநாதனை பார்த்து சூரியன்னு சொல்லுவர், ஸ்ரீரங்கநாதனை பார்த்து சந்திரன்னு சொல்லுவர், நீர் ஒரு மேகம் போல இருக்கிறீர்னு சொல்லுவர், நீர் ஒரு மலை போல இருக்கிறீர்னு சொல்லுவர். ஒன்னொன்னுத்துக்கும் தான் காரணத்தை காண்பிப்பார் பராசர பட்டர். எதனாலே இப்படி சொன்னோம்? இந்த உபமானம் எதனாலே? என்ன போய் மலைன்னு சொல்றீரே, ஆமாம் பொருந்தும். மலைக்கும் உமக்கும் பல ஒத்துமைகள் இருக்கு. அந்த ஒப்புமைகளை ஒன்னொன்னா சொல்றேன் கேடு என்று தானே ஸ்லோகம் சொல்லி தானே அர்த்தங்களை சொன்னார். ஒரு சமயம் ஸ்ரீரங்கத்திலே ஸ்ரீரங்கநாதன் எங்கேயோ வெளிமண்டபத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய சமயத்திலே திருவஞ்சன காலத்திலே வீட்டு இருக்கிறச்சே பட்டர் வரார். ரங்கநாதர் சொன்னா வர்ணியுமே. வர்ணிக்கிறதா? ஆமாம், கொஞ்சம் வர்ணித்து சொல்லு. நம்ம நீர் இப்போ எப்படி தெரியுமா இருக்கீர்? எப்படி இருக்கு? ஐயோ பாவம்னு பரிதாப நிலைமையில இருக்கீர்னார் பட்டர். இன்னும் இப்படி சொல்றீர், எப்பவும் வர்ணிச்சுன்னா கொண்டாடினா சொல்லுவீர். இல்லை, ரொம்ப பரிதாபமான நிலையில் இருக்கிற. என்ன, எல்லாத்தையும் தொலைச்சுட்டு ஒத்தன் ஒன்றுமே இல்லை, கடைசியாக கையை உயர்த்தி அடே நான் சொல்கிறதெல்லாம் சத்தியம்டா கேளுங்கடா அப்படின்னு கடைசியாக சொல்லுவான் பாருங்க. அந்த நிலைமையில் இருக்கிறா போல இருக்குன்னு. என்ன பட்டரே இப்படி சொல்கிறீரே நம்மன்னு சொல்ல, உடனே பராசர பட்டர் அற்புதமான ஒரு ஸ்லோகம் அங்கே இயற்றுகிறார். துவம்மே அகம்மே குதஸ்தது ததபி குதஹா இதம் வேதமூல பிரமாணாத் ஏதது ச அநாதிசித்தாத் அனுபவ விபவாத் தர்ஹி சாக்ரோஷ ஏவ குவாக்ரோஷ கஷ்ய கீதாதிஷு மம விதிதா கோத்திர சாட்சி சுதீ ஸ்யாத் ஹந்த தொத் பக்ஷபாதி சஹா இது நிருகலகே மிருக்ய மத்தியஸ்தவத்வம். ஒரு அற்புதமான ஸ்லோகம் இது.
பல திவ்ய தேசங்களில் பகவானுக்கு திருமஞ்சன காலங்களில் இந்த திருமஞ்சன கட்டியத்தை தான் விண்ணப்பம் பண்ணுறான். நாம் போய் பல இடங்களில் பார்க்கலாம். பார்த்தசாரதி திருக்கோயிலில் பார்த்தாலும் சரி, இன்னும் பல திவ்ய தேசங்களில் இந்த பட்டரொழிச்சிய ஸ்லோகம் இது எப்படி இருக்குன்னா, அதாவது நம்பெருமானுக்கும் ஒரு சேத்தனனுக்கும் 2 பேருக்கு நடந்த சம்வாதம், கான்வர்சேஷன், உரையாடல். ஒருத்தன் இந்த பக்கமாக போயின்னு இருக்கான், நம்பெருமாள் அப்போ ஃப்ரீயாக இருக்கார், கூப்பிட்றாரு, டே இங்கே வாடா இங்கே வா. இவர்கிட்ட போனால் வம்பாச்சே, இதை பண்ணு அதை பண்ணு அப்படிம்பாலே. சில சமயம் அப்படி பண்ணுறச்சே ஜாக்கிரதையாக தூர போயிடுவோம். ஏன் நான் பக்கத்தில் வந்தால் எதானே பண்ணுன்னு சொல்லிட்டான். நம்பெருமாள் பக்கத்தில் இங்கே வா பக்கத்தில் என்ன கூப்பிட்டு வச்சு அவனை சொல்கிறார். முதல்ல அவனை பார்த்து சொல்லுகிற வார்த்தை துவம்மே, நீ என்னை சேர்ந்தவன் என்று வார்த்தை சொன்னான். அவன் பாவம் வீட்டுக்கு சாமான்கள்லாம் வாங்கிட்டு ஏதோ இந்த கோயில் வழியாக போனால் வெயில் இருக்காதேன்னு சௌகரியமாக போயிட்டு இருக்கான். இவர் சும்மா இல்லாமல் அவனை பார்த்து நம்பெருமாள் துவம்மே, நீ என்னை சேர்ந்தவன். உடனே அந்த சேத்தனன் சொல்கிறான், தொம்மேன்னு சொன்னால் நாம் எப்படி தப்பிச்சுக்கணும்னா, அகம்மே, எனக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லை, நான் என்ன சேர்ந்தவன் தான். எப்போவுமே நீ என்னுடையவன் சொன்னா, நீ தான் என்னுடையவன், நீ என்னோட சொத்துன்னா நீ தான் என்னுடைய சொத்துன்னு திருப்பி சொல்லணுமே. ஏன் சொல்லலைன்னா இவரை பற்றி நன்னா தெரியும். நீ என்னுடையவன் சொல்லிட்டோன்னா ஆமாம் நான் தான் உன் சேவகன்னு பின்னாடியே வந்துடுவார். ஆனால் கொஞ்ச நாளையில் மாற்றிடுவார். அப்படியே யாரை போல, அர்ஜுனனை போல. அர்ஜுனன் முதல்ல கிருஷ்ணா இங்கே வா, சரி அங்கே நிறுத்து இங்கே நிறுத்துன்னா, கடைசியாக என்னாச்சு, அந்த விஸ்வரூபத்தை காட்டினார், கீழே விழுந்தவன் தான், எழுந்துக்கவே இல்லை. இப்போ இவருக்கு தெரியும் இவரோட சம்பந்தம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அகம்மே, நான் என்னை சேர்ந்தவன். உடனே நம்பெருமாள் கேட்குறார், குதஸ்தத்து எதனால் சொல்கிறப்பா? உடனே அவன் கேட்டான், நானாக ஆரம்பித்தது நீர், ததபி குதஹா, நீர் எப்படி சொன்னீர்னா. உடனே எம்பெருமான் சொல்கிறார், நம்பெருமாள் அழகா, இதம் வேதமூல பிரமாணாத்து, வேதம் சொல்லியிருக்குப்பா, இந்த ஜீவாத்மா என்னை சேர்ந்தது, நான் இந்த ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் பதியாக இருப்பவன், உயிருக்கு உயிராக இருப்பவன் இந்த பரமாத்மா. வேதம் சொல்லியிருக்கு, பதிம் விஸ்வஸ்யாத்மேஸ்வரகும் அப்படின்னு வேதம் சொல்லியிருக்கேப்பா. விஸ்வபதின்னு என்ன சொல்லியிருக்கே, எஸ் ஆத்மா சரீரம் எஸ் பிருத்திவி சரீரம், வேதம் சொல்லியிருக்கே. அந்தః பிரவிஷ்ட சாஸ்தா என்று வேதம் என்ன சொல்லியிருக்கே. இதம் வேதமூல பிரமாணாத்து. உடனே அவன் சொன்னான், ஏதது ச அனாதி சித்தாத்து, வேதத்தெல்லாம் யார் இப்போ கண்டுக்கிறான்னு, அதெல்லாம் அனாதி சித்தமான விஷயம். டாக்குமெண்ட் அந்த 1640 டாக்குமெண்ட் அதெல்லாம் உள்ளே வச்சுக்கோங்கன்றான். இப்போ அனுபவத்தில் பாருங்க, யார்கிட்ட இருக்கு பாருங்க இந்த அனுபவம். உடனே இவன் சொல்றான், அனுபவத்தில் பார்த்தா உமக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, நாங்கள் வேதத்தை திரும்பி பார்க்கறதே இல்லை. உடனே எம்பெருமான் சொல்றார், தருகி சாக்ரோஷ ஏவ, அதற்கு நான் ஆக்ஷேபனை பண்ணியிருக்கேனே. என் சொத்தை நீ ஆக்கிரமிச்சிருந்தாய்னா அப்பப்போ நான் நோட்டீஸ் கொடுத்துட்டே இருந்தா அந்த ஆக்ஷேபனை செல்லுபடியாகும். உடனே இந்த இடத்துல தருகி சாக்ரோஷ ஏவ, நான் ஆக்ஷேபித்திருக்கிறேனே என்னார் பகவான். உடனே அந்த சேத்தனன் சொல்கிறான், குவாக்ரோஷ கஸ்ய, எங்கே யார் எப்போ ஆக்ஷேபனை பண்ணான். உடனே அதற்கு பகவான் சொல்கிறான், கீதாதிஷு மம விதிதா, கீதையிலே சொல்லியிருக்கேனே நான், கீதை முதலான நூல்களில் நானே சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன், துவாவிமௌ புருஷவுலோகே க்ஷரக்ஷாட்சர ஏவச்ச க்ஷர சர்வாணி பூதானி கூட்டஸ்து அக்ஷர உச்சதே உத்தம புருஷஸ்து அந்யஹா பரமாத்மேத்யுதாஹுதா யோ லோகஸ்திரயம் ஆவிஷ்ய விபத்யவ்யஈஸ்வரஹா. அடே, நான் என் பேர் ஈஸ்வரன் பேர்றா, என்னாலே ஆளப்படுபவன்னா நீ சேத்தனன் என்பவன், நீயா சுவாதந்திரியமாக ஒன்று இஷ்டத்துக்கு இருக்கக்கூடாதுடா. நிறைய கீதையிலே ஆக்ஷேபனை பண்ணியிருக்கேனே பகவான் சொல்கிறார். உடனே இவன் சொல்கிறான், கீதையா, கீதையை நீர் சொன்னீருங்கிறதுக்கு யார் சாட்சி? சும்மா நீராக சொன்னால் ஒத்துண்டுருவோமா? யாராவது சாட்சி இருக்காடா? கோத்திர சாட்சின்னா. உடனே பகவான் சொல்றார், அதோ பாருப்பா, யாரு? ஞானி சாட்சி சுதீஸ்யாத், ஞானி தான்பா சாட்சி. எனக்கு எங்கே சொன்னாலும் வந்து உண்மையை சொல்லுவான் ஞானி. பகவான் இருக்கார், ஆமாம் உண்மை, சாஸ்திரம் சொல்கிறது உண்மை. அவனை கேட்டுப்பார், ஆமாம் ஞானி சொல்கிறான், ஆமாம் பகவானை தான் சொல்லியிருக்கு. இவன் பார்த்தான், ஞானியா சொல்கிற நீ, பிடிச்சா அங்கேருந்து. இது எப்படிப்பட்ட சாட்சி தெரியுமா? ஹந்த தொத் பக்ஷபாதி சஹா, அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? உனக்கு பக்ஷபாதி. இந்த சாட்சி செல்லாது. சாட்சி பிள்ளை அடிக்கவே இல்லைங்கிறதுக்கு யாரை கூட்டின்னு வந்தான்? அம்மாவை கூட்டின்னு வந்தான். அவன் பாரு, எங்கள் அம்மாவை கேட்டு பாரு, நான் அடிக்கவே இல்லை. அது சாட்சி செல்லுபடி ஆகுமான்னு? ஆகாது. அப்போ அவன் சொன்னான், நீ பக்ஷபாதி, ஞானிங்கிறவன் உனக்கு பக்ஷபாதி. எப்படி சொல்கிற? முதல்ல கீதையே தெரியாதுன்னு அவன் இப்போ சொல்கிறான். கீதையிலேருந்து ஒரு ஸ்லோகத்தை நீயே சொன்னையே, என்ன சொல்லியிருக்க நீ? ஞானி தூ ஆத்மைவமே மதம், ஞானி தான் எனக்கு ஆத்மா, எனக்கு ரொம்ப உயிரானவன்.
உனக்கு ரொம்ப உயிரானவன் உனக்கு சப்போர்ட் பண்ணுவானா, உனக்கு எதிர்த்து சொல்லுவானா? ஆகையாலே அந்த சாட்சி செல்லுபடி ஆகாது. கடைசியாக பார்த்தா எம்பெருமான் இது நிருகலகே, இப்படி சம்வாதம் விவாதம் நடக்கிறது யாருக்கு? பகவானுக்கும் பகவானாலே மூல கொடுக்கப்பட்ட ஆத்மாவாகிற நமக்கும் சேதனனுக்கும் 2 பேருக்கு நடக்கிற விவாதத்தை பெருமாள் பார்த்தார். நீ என்னை சேர்ந்தவன்னு சொன்னால் ஏற்றுக்க மாட்டேங்கிறான், எங்கே அதற்கு பிரமாணம்ங்கிறான். வேதம்னு சொன்னால் அது பழங்கதை, இப்போ பேசாத, அதை அனுபவத்தில் பாருங்கிறான். அனுபவத்தில் நான் நீ பண்ணுறது தப்புன்னு ஆக்ஷேபனை பண்ணியிருக்கேனேன்னா அந்த ஆக்ஷேபனைக்கு யார் சாட்சின்னு கேட்குறான். நாம் உடனே சொல்லி கொண்டு வந்து காண்பிச்சா ஞானின்னா அது கூட்ட சாட்சி, பொய் சாட்சி, ஏற்க முடியாதுன்னு பெருமாள் பார்த்தார். இப்போ எப்படி நிரூபணம் பண்ணுறது? இவர்கள் எல்லாம் என்னை சேர்ந்தவர்கள், நான் எப்படி பண்ணுறது? ஒருத்தன் சொத்தை வச்சுட்டு இருக்கான், எல்லாத்தையும் கொடுத்தாச்சு, டாக்குமெண்ட்டை கேட்குறா போல இல்லை. அந்த காலத்தில் என்ன பண்ணுவான்னா, ஒரு ஈர வஸ்திரத்தை கட்டிண்டு கையை உயர்த்தி குளத்துக்குள்ளே இறங்கி ஜலத்தில் நின்றுட்டு நான் சொல்கிறதெல்லாம் சத்தியம் 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 அப்படின்னு சொன்னால் அதற்கு மேலே பிரமாணம் இல்லையா? அதை போல நம்பருமாள் ஈர வஸ்திரத்தை கட்டிண்டு அங்கே ஈரமாக இருக்கக்கூடியது, கிட்டத்தட்ட தெப்ப மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல கையை கொஞ்சமாக அப்படி உயர்த்தி நான் சொல்கிறதெல்லாம் சத்தியம்பா, நீங்கள்லாம் என்னை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லுகிறா போலே இருந்ததுன்னு பட்டர் காண்பிச்சார் அழகா. இன்னும் சில பேர் சொல்கிறாளே, நான் சூட அணைச்சி சொல்கிறேன் சத்தியத்தை பண்ணி, அங்கே கூட தீபம் இருக்குது, நம்பர்மால் அப்படி கூட சொல்கிறா போல இருக்கலாம் அழகா. நான் சொல்வதெல்லாம் சத்தியம் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆத்மாக்களை இழந்து எம்பெருமான் இப்படித்தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனிடத்திலேயும் நித்தியம் எம்பெருமானுடைய சண்டை இருந்துகிட்டே இருக்கு. என்ன சண்டைனா, நான் என்னை சேர்ந்தவன், நான் என்னுடையவன் சொல்லி போகிறவர்கள் தான் நாம் எல்லாம். எம்பெருமானை சேர்ந்தவர்கள் என்று ஒத்துக்கொண்டோம்னா நம்ம போல பாக்கியசாலிகள் இல்லை. ராவணன் சொன்னான், நீ பண்ணது பெரிய தப்பு, போய் எம்பெருமான் திருவடிகளில் விழுந்துடு, உனக்கு அதான் மன்னிப்புன்னார். அவன் ராவணன் சொன்னான், நான் நமேயம், ஒருவரையும் ஒரு நாளும் வணங்க மாட்டேன். அவன் பேரில் தான் வந்தது போல இருக்கு, வணங்கா முடியன், யாரையும் வணங்காத முடிவுடையவன். ராவணன் போல நனமேயம் அப்படின்னு யாராவது கூட மாட்டேன்னு சொன்னா பகவான் என்ன பண்ணுவான்னா, கூடாரை வெல்லும் ஷீர் கோவிந்தா, கூடமாட்டேன் என்று சொல்லுபவர்களை வெல்லக்கூடிய சாமர்த்தியம் பெற்றவன் பகவான். ஒரே குடும்பத்தில் பாருங்க, ரொம்ப ஆச்சரியம். சூர்பனகைன்னு ஒத்தி பெருமாளாலே மூக்கறுபட்டா போய் சொல்கிறா ராவணன்ட்ட பார்த்து, யாருன்னார்? தருணோ ரூபசம்பன்னோ சுகுமாரோ, என்ன அழகாக இருந்தார் தெரியுமா, அவர் பார்க்குறதுக்கே அப்படியே அற்புதமாக இருந்தார் தெரியுமா. அப்போ தங்கை அழகிலே தோற்றாள். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் தான் கும்பகரன், அதாவது ராவணன்னு பேர். எம்பெருமானுடைய அந்த அம்பு எய்யக்கூடிய திறமையை பார்க்குறான். என்ன ஆச்சரியமான அம்பு எய்யக்கூடிய சாமர்த்தியம் பகவானுக்கு. அம்பை வைக்கிறது தான் தெரிகிறது, அம்பு படபடபடான்னு வந்து கொண்டு இருக்கும்படியாக இருக்கிறது. இவர் ஆச்சரியப்படுறான். அவன் இப்படிப்பட்ட ஒரு யுத்தாவை நான் பார்த்ததே இல்லையே, யுத்தம் செய்யக்கூடிய வலிமை பெற்றவன. அவன் வீரத்திலே மயங்கினான். விபீஷணன் பகவானுடைய குணத்துக்கு தோற்றான். இதைத்தான் சொன்னார் ஆச்சாரியர்கள்லாம், ஒரே குடும்பத்தில் ஒவ்வொருவரை தான் தோற்பித்தான். ஒருத்தரை வீரத்தை காண்பிச்சு தோற்பித்தான், இன்னொருத்தரை தன் அழகை காண்பித்து தோற்பித்தான், இன்னொருத்தரை தன்னுடைய குணங்களாலே ஜெயித்தான் எம்பெருமான். இப்படி பண்ணா கூடாரை வெல்லும் சீர். கூடினவர்களுக்கு என்ன பண்ணுவான்னார், கூடினவர்களுக்கு தான் தோற்பான். யார் எம்பெருமானோட கூடி நின்றார்களோ, கீழே சொன்னேன் சீதா பிராட்டியோட எம்பெருமானுக்கு நீச்சல் போட்டின்னா அந்த பாறையை பார்த்து காண்பிக்கிறான். சீதையானவள் நீச்சல் அடிச்சுட்டு போகிறான், லக்ஷ்மணன் தான் ஜட்ஜு. பெருமாள் நிதானமாக வரார், உள்ள சீதை வேகமாக போய் மேலே பாறையில் ஏறி உட்காந்து சிரிக்கிறான். ஆமாம், உங்கள் அண்ணா பெரிய சூர புலியான் பாரு, இடத்த தோத்துருக்கார் பார், நான் தானே வெற்றி பெற்றேன். அப்போ எம்பெருமான் கூடினவர்களுக்கு தோற்பான் கொண்டாடி காண்பிக்கிறார். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம்பெரு சம்மானம். உந்தன்னை பாடி, நமக்கு இந்த சரீரம் கிடைச்சதே எதற்காகனா பகவானுக்கு விநியோகப்படுத்துவதற்காக, பகவத் கைங்கரியத்திலே ஈடுபடுத்தி கொள்வதற்காக. இப்போ இவ்வளவு தூரம் உன்னை தேடி வரக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கோமே, என்ன பயன்? உந்தன்னை பாடி, இந்த நான் பெற்ற பயனாக தேவரீரை பாடி, உள்ள இருக்கக்கூடிய பகவத் பிரீத்தி வெளியில கிளம்பும்படியாக பாடி. பெரிய மழை வருது, டேம் ஃபில் ஆகுதுன்னு சொன்னால் டேமை வந்து மூடி வைக்கக்கூடாது, திறந்து விட்டுறணும். அதை போல் பிரீத்தி, பகவத் பிரீத்தி தலையெடுக்கிறச்சே வெளியில் விடுறச்சே அது என்ன ஆகுது, எம்பெருமானுடைய அவனை பற்றி வாடக்கூடிய பாசுரமாக வெளியே கிளம்புகிறது. உந்தன்னை பாடி பறை கொண்டு,
பறைங்கிறத தாங்கள் பலமாக பெற்றுக்கொண்டு உந்தன்னை பாடி பறை கொண்டு அடுத்தது சொல்கிறார், யாம் பெரு சன்மானம். யாம் பெரு சன்மானம், நாங்கள்லாம் பெறக்கூடிய சன்மானம் இருக்கே, அது எப்படிப்பட்ட சன்மானம் தெரியுமான்னு கொண்டாடுறார். யாம் பெரு சன்மானம். எது சன்மானம்? முடிஞ்ச உடனே கடைசியாக எல்லாருக்கும் உபன்யாசகரை கொடுக்குறாளே சம்பாவனை, சன்மானம். அதான் அந்த சம்பாவனை சொல்கிறாளான யாம் பெரு சன்மானம். இந்த இடத்துல எப்படி இருக்கணுமா அப்படின்னு கொண்டாடி காண்பிக்கிறார் அழகா. பகவான் அவனுடைய அனுகிரகத்தை கொடுக்கறானே, அதற்கு மேம்பட இருக்கக்கூடிய சன்மானம் வேறு இல்லையா. இந்த திருப்பதியில் திருமலையில் போனேன்னா அங்கே கைங்கரியம் பண்ணுறவாளுக்கெல்லாம் என்ன பண்ணுவார் திருவேங்கனுடைய அண்ணர்? பணத்தாலே குளிப்பாட்டிடுவார். அவருக்கு மட்டும் தனம் வருது இல்லை, அங்கே வர உண்டியெல்லாம் யாருக்காகனா கைங்கரியவர்களுக்கு கொடுத்துட்டே இருப்பார். ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதரை பாருங்க என்ன நடக்கிறதுன்னா, அவர் கரெக்டாக யார் கைங்கறி முடிச்சாலும் வந்தா 3 தடவை தீர்த்தம் ஷடாரி ஆச்சா கிளம்பு அடுத்தது போயிட்டே இருப்பார். அதுக்கு ஒரு போட்டி, சுவாமி நீங்க உண்டா கோவிலில் தீர்த்தம் யாருக்கு தரணும், முதல்ல இவருக்கா அவருக்கா ஒரு கேள்வி இருந்து இந்த பெருமாள்கிட்ட தீர்த்தம் வாங்குறதுல எத்தனை தடவை தரணும். இது எங்கே போச்சுன்னா லண்டனில் பிரிவி கவுன்சில் வரைக்கும் ஒரு கேஸ் போச்சு. சுப்ரீம் கோர்ட்டு அது இங்கே இல்லை, அங்கே அது அப்போ தான் இருந்தது ஆங்கிலேயர் காலத்தில். அவன் ஜட்ஜுக்கு ஒன்றுமே புரியல, என்ன தீர்த்தம் என்ன பிரசாதம் அவனுக்கு ஒன்றும் புரியல. உடனே ஒரு ஸ்பூன் எடுத்தா வாட்டர் எடுத்து காமிச்சா, இதான் வாட்டர் ஸ்பூன் ஆஃப் வாட்டரா, அதுக்காக லண்டனா வந்தேன்னா அவன் இங்கேருந்து இதுக்காக வந்தேள் அதில் இப்படி கொடுக்கறது அது என்னது, அவனுக்கு ஒன்றுமே புரியல. இதில் ஸ்ரீரங்கநாதர் இருக்காரு, வெறும் தீர்த்தஞ்சடாரியை வச்சுட்டே எல்லாத்தையும் பண்ணுவார். சுவாமி அதை வெறும்னு சொல்லலாமா? அதுவே பரம பாவனம், அதுவே நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பரம போக்கியம். அது கடிச்சுப்பாங்க. இங்கே வந்து அங்கே வந்து அந்த ஈரவாட தீர்த்தம் இருக்கு பாருங்க, அது ஈரவாட தீர்த்தத்துக்கு வாங்கிறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் தான் திருமஞ்சன நம்பருமாளுக்கு ஆகும். அதுக்குள்ள வெளியூர்லேருந்து யாராவது வந்தால் 4 பேருக்கு அவளுக்கு திருமஞ்சனம் ஆகிடும். உள்ள புரண்டு இப்படி தள்ளி அப்படி தள்ளி முழுக்க அந்த ஒரு சொட்டு தீர்த்தம் அப்படி விழணும். அது நம்பருமாள்கிட்ட வந்ததுன்னா அது பாக்கியம். இன்னைக்கும் அப்படி வச்சுட்டு இருப்பார் நம்பருமாள். அதுதான் அவருடைய தன்னேற்றம். அது பட்டர் உபன்யாசம் பண்ணின்னு இருக்கார் அழகா, அவர் கொரட்டில் அங்கேருந்து நம்பருமானுடைய பிரசாதத்தை எழுந்துருளை பண்ணி கொண்டு வருகிறார்கள். ரொம்ப ஆச்சரியமா வியாக்கியானம் நடக்கிறது, பராசர பட்டர் வியாக்கியானம். உடனே பட்டர் கையை கூப்பி எழுந்து சொன்னார், யாம் பெரு சன்மானம் வந்தது, இதுதான் நாம் பெறக்கூடிய சன்மானம்னு கொண்டாடி காண்பிச்சார். எது பகவத் சம்பந்தம் இருக்கிறதோ, எது பகவானாலே அனுகிரகப்பற்றதாக இருக்கக்கூடியதோ அதுதான் யாம் பெரு சன்மானம். உடையவர் ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்துள்ளுகிறார். அவர் அரையர் சுவாமியை வச்சு மயக்கி கூடின்னு வந்துட்டார். வரதராஜ பெருமாளை அப்படியே அரையர் சுவாமி போய் பாசுரங்களால் மயக்கிறார். அவர் அப்போ தான் முதல் தடவை கேட்குறாரா, அங்கே ஒன்றும் அரையர் சேவை கிடையாதா, அப்படியே மயங்கி நிற்கிறார். உடனே கொடுப்பீரா, என்ன வேணுமோ கொடுக்குறேன். பக்கத்தில் வேற 2 உபயநாச்சிமார், அவள்கிட்ட ரொம்ப பிரீத்தி வரதருக்கு, இவா 2 பேரை தவிர எதை வேணா கேளு. இதான் சாக்குன்னு அரையர் பார்த்தார் அழகா. நம்ம ராமானுஜனை தந்தால் ஆகாதோ, உபயநாச்சியார் வேற எப்போ பார் எங்களையே வச்சுக்கோ, அவரை கேட்கக்கூடாதா, பக்கத்தில் வச்சுக்கூடாதா. கொடுத்தார் ராமானுஜரை. வந்தாச்சு ஸ்ரீரங்கத்துக்கு, வரச்சே கதற இழுத்துன்னு வர. ராமானுஜர் இப்படி திரும்புறார், அரை இப்படி பார்க்கறார். ராமானுஜர் அப்படி திரும்புறார். என்னன்னா வரதரை விட்டு பிரிகிறோமே வரதராஜ பெருமாளை விட்டு. ஒரு கண்ணுக்குட்டி தாய்ப்பசுட்டேந்து பிரித்து இழுக்கிறச்சே எவ்வளோ கஷ்டப்படும் தெரியுமா? அதை போல கஷ்டப்பட்டு ஸ்ரீரங்கத்துக்கு அழைச்சின்னு வரச்சே நம்பெருமாள் பார்த்தார். இவர் எப்படி தெரியுமா பிடிக்கணும், நாம இந்த ஐஸ் பிடிக்கணும்னு சொல்லுவாள் அழகா. அங்கேருந்து இவர் ஒரு அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி காவிரி கரையில பார்த்தா விஸ்வக்ஷேனர் மற்றும் உண்டாயிருக்கக்கூடிய எல்லா ஆச்சாரியர்களும் குழுமி இருக்காங்க. சத்திர சாமர மரியாதைகளோட அற்புதமான வரவேற்பு. ராமானுஜர் ஸ்ரீரங்கத்துக்குள்ள நுழையறச்சே அப்படிப்பட்ட ஒரு வரவேற்பு. நேராக அடிச்சுட்டு உள்ள போறார். துவஸ்தமன் தாண்டி உள்ள நாழிகேட்டான் வாசல் தாண்டி போறச்சே நம்பெருமாளே கைத்தலத்தில் எழுந்துள்ளார். எதற்காகனா ராமானுஜரை வரவேற்பதற்காக. யாம் பெரு சன்மானம், இதுதானே அவர் பெற்ற சன்மானம் என்பது. இதை காட்டிலும் ஒரு சன்மானம் இருக்குமா? பராசர பட்டர் கைசிக புராணத்தை வாசித்தார். கைசிக புராணத்தை எம்பெருமான் திருமுன்பே வாசித்து முடித்த பிறகு நம்பெருமாளுக்கு சந்தோஷம். இந்த தொண்டடிப்படி ஆழ்வார் சாதிச்சாரே, அரங்கனாய பித்தனை பெற்றும் அந்தோ அப்படின்னாரு. பித்தன்னா பைத்தியம், என்ன பண்றோம்னு தெரியாது. நம்பெருமாளுக்கும் அப்படி பிச்சேறிடுமா. இந்த பட்டன் என்னமா சொன்னார். உடனே என்ன பண்றதுன்னார், தன்னுடைய மாலைகளை கழட்டி கொடுத்தார். தான் பூசியிருந்த சந்தனங்கள்லாம் அனுகிரகம் பண்ணினார்.
அது போராதேனர், தான் அணிந்திருக்கக்கூடிய திருவாபரணங்களை கலைந்து கொடுத்தார், தான் உடுத்தி இருக்கக்கூடிய ஆடைகளை கலந்து கொடுத்தார் பிரசாதமாக. அடுத்தது கீழே இருக்கக்கூடிய தன்னுடைய சிம்மாசனத்தையே பட்டருக்கு கொடுத்தார். இதெல்லாம் கொடுத்த பிறகும் யோசித்தார், இதெல்லாம் பிராகிருத வஸ்துக்கள், இதை வச்சுன்னு பட்டர் என்ன பண்ணுவார்? உடனே யோசித்தார், உமக்கு மேல் வீடு தந்தோம். அடுத்த வார்த்தை பட்டரை பார்த்து சொல்றார், மகாபிரசாதம்னார் பட்டர். அடுத்த வார்த்தை மகாபிரசாதம். எதனாலேனார்? எனக்கும் எம்பெருமானாருக்கும், எனக்கும் எம்பாருக்கும், எனக்கும் கூரத்தாழ்வானுக்கும் இருக்கிற சம்பந்தம் நீரே சோதிவாய் மலர்ந்து இந்த வார்த்தையை சொன்னீர். இல்லைன்னா சொல்லிடுவாரா நம்பெருமாள்? மோட்சத்தை கெஞ்சணும். ஆழ்வார் இனி ஒரு ஆச்சாரியர் அழகிய மனவாள பெருமாள் நாயனாருங்கிறவர் இந்த நம்மாழ்வார் இனி என்று எத்தனை தடவை கூப்பிட்டார்? பெருமாளே இனி பிறவி ஆண் வேண்டேன், இனி வேண்டாம். அதை ஒரு ஆச்சாரியர் என்றார். என்னன்னார்? 20 இன்கால் கூப்பிட 20 தடவை கூப்பிட்டாராம். இனி கொடுத்தாரான்னா கொஞ்சம் வெயிட் பண்ணும், எல்லாம் தரேன், வெயிட் பண்ணுன்னு சொல்றவர் பட்டர் பாடினார்னு உடனே அனுகிரகத்தை பண்ணினார். மேல் வீடு தந்தோம். பராசர பட்டர் சொன்னார், மகாபிரசாத விதி என்ன? யாம் பெரு சன்மானம். ஸ்ரீரங்கநாதனே அனுகிரகம் பண்ணக்கூடிய விஷயம் இது. எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம் அது கொடுக்கக்கூடியது. கீழே சொன்ன பதி சம்மானிதா சீதா, கணவனாலே கௌரவிக்கப்பட்டாள் சீதை. ஆத்வாரம், அந்த கிரிகுகையிலேருந்து எப்படி ஒரு சிம்மம் தன்னுடைய குகையிலேருந்து புறப்பட்டு போகுமோ அப்படி ராமபிரான் புறப்பட்டு போவதை, சுமந்திரரோட போவதை சீதா பிராட்டி பார்த்து மங்களாசாசனம் பண்றான். அப்ப சீதையை பெருமாள் மகிழ்வித்தான், அவளை கௌரவித்தான்னு சொன்னார். எப்படி கௌரவித்தான்னார்? தோளில் மாலையை வாங்கியிட்டான், தன் தோளில் இருக்கிற மாலையை வாங்கியிட்டான் என்று ஆழ்வான் சாதிச்சார். பராசரப்பட்டர் பரம ரசிகர். அவர் என்ன சொன்னார்னா, தோளில் மாலையை வாங்கிடல, அப்படி சீதைக்கு அது ரசிக்காது. என்ன பண்ணான்? அவள் காலில் விழுந்து நில் என்றான். பட்டாலும் அவர் பாதத்தில் விழுந்துட்டான். எம்பெருமான் விழுந்து நில்லுமா போருமா அப்படின்னு வார்த்தை சொல்லிட்டு கிளம்பினான். அழகா இதுதான் சொல்றார், யாம் பெரு சன்மானம். அது எப்படி இருக்கணும்னார்? நாடு புகழும் பரிசினால் நன்றாக. அப்படின்னா பகவான் கொடுக்கக்கூடிய அனுகிரகம் இருக்கு, யாருக்கும் தெரியாம கதவெல்லாம் அடைத்து கொண்டு சீக்ரெட்டா உங்களுக்கு மட்டும் சொல்றேன் அப்படி இருக்கக்கூடாது. அது எப்படி இருக்கணும் தெரியுமா? நாடு புகழும், நாட்டார்கள் எல்லாம் கொண்டாடும்படியா இருக்கணும். அந்த பரிசினால் நன்றாக, நாட்டாரெல்லாம் ஒருவன் கொடுப்பதே இவர்கள் பெறுவதே என்று சொல்லும்படியாக அமையப்பெற வேண்டும். ஏதோ எங்கேயோ ஓலைப்புறத்தில் கொடுக்கறது, தெரியாம கொடுக்கறது அப்படி இல்லையா. நாடு புகழும், நாட்டார்கள் எல்லாம் கொண்டாடும்படியாக அப்படிப்பட்ட பரிசினாலே நன்றாக. இது எப்படி இருக்கணும்னு தெரிவித்தார் ஆச்சாரியர்கள். ஸ்ரீராமாயணம் எம்பெருமான் தான் ராவண வதத்துக்கு பிறகு மீண்டும் அயோத்தியாவுக்கு வந்து பட்டாபிஷேகமாறு. அப்போ எல்லாருக்கும் கௌரவிக்கிறான் பகவான். தன்னோட கூட இருந்து இத்தனை பேர் பாடுபட்டாலோல்லையும் எல்லாரையும் கௌரவிக்கிறச்சே ஹனுமான் அங்கே எழுந்தருளி இருக்க. பரமசாத்விகர், பகவானிடத்திலே பக்தியே வடிவெடுத்தவர், தன்னையே எம்பெருமான் அவருக்கு கொடுத்தவர். சீதா பிராட்டியை போய் கண்டேன் பிராட்டியே நான் பார்த்துட்டு வந்த பிறகு ஹனுமான் அவ்வளோ புத்திசாலி. எப்படி சொல்லணும் எம்பெருமானிடத்துலேருந்து தெரிந்தவர். திருஷ்டா சீதா. சில பேர் சொல்கிறேன்பா, அந்த சஸ்பென்ஸ்னு ஒன்று வச்சுப்பா பாருங்க, அதுக்கு சொல்லாமையே போயிடலாம் போட்டிருக்குன்னு நினைப்போம். நான் சஸ்பென்ஸில் வச்சுருக்கேன், நாளைக்கு சொல்லுவேன்னு கடைசியாக பார்ப்போம். இந்த மாதிரி 2-3 தடவை பண்ண உடனே சொல்லவே வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க. இந்த ஹனுமார் அப்படி இல்லை, வந்த உடனே சொன்னார் திருஷ்டா, பார்க்கப்பட்டாள். யார்? சீதை. அப்புறம் தான் சொல்றார் பொறுமையா, சீதை அப்படின்னு கேப் விடல. ஏன்னார்? அதுக்குள்ள பெருமாளுக்கு எதாவது ஆச்சுன்னா உடனே என்ன பண்ணார் எம்பெருமானார்? வாத மாமகன் மர்க்கடம் விலங்கு மற்ற ஓர் சாதி என்று ஒழிந்திலை உகந்து காதல் ஆதரம் கடலினும் பெருகச்சை தகவனுக்கில்லை கைமாறு என்று உகந்து அவனை ஆலிங்கனம் பண்ணினான் எம்பெருமான். ஹனுமாருக்கு தன்னையே ஒக்க அருள் செய்தான் எம்பெருமான். அந்த ஹனுமார் கடைசியா பெருமாள் தானும் பட்டாபிஷேக சமயத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடிய காலத்தை அவருக்கு என்ன கொடுக்கறது? அவளுக்கு நிறைய பரிசு கொடுத்தா. இந்திரன், தேவேந்திரன் பெருமாளுக்கு ஒரு அழகான ஆபரணத்தை கொண்டு வந்து வச்சான். எம்பெருமானுக்குன்னு சமர்ப்பித்த ஆபரணம். பெருமாள் பார்த்தார், அந்த ஆபரணத்தை கொண்டு வாருங்கள் அப்படின்னு கொண்டு வர சொல்லி தான் பிராட்டி கையால் எடுத்து கொடுக்க சொல்லி தான் தம்முடைய திருக்கரங்களால் எடுத்து ஹனுமானுக்கு பூட்டினான்.
இது எப்படி இருக்கும்னா நாடு புகழும் பரிசினால் நன்றாக, உலகமே போற்றும்படியா. சில பேர் பெரிய விஐபி வருவா, சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு 4 பேர் கொடுப்பா. அப்புறம் என்னாச்சு, மிச்சவா நீங்கள் பார்த்துக்கோங்க, அங்கேருந்து கீழே எடுத்துன்னு போயிடுங்கோ. ஆனால் பகவான் அப்படி இல்லையா, தன்னுடைய திருக்கரத்தாலே உலகோர்கள் எல்லாம் போற்றும்படியாக அந்த பரிசை கொடுக்க வேணும், நாங்கள் பெற வேணும். நாடு புகழும் பரிசினால் நன்றாக, அப்படி நன்றாக அந்த ஒரு பரிசை நாங்கள் பெற்று எப்படி இருப்போம்னா, சூடகமே தோள்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம். சூடகம் என்றால் கையிலே அணியக்கூடிய ஆபரணத்துக்கு சூடகம்னு பேர். தோள்வலையே தோளில் அணியக்கூடிய ஆபரணம் சூடகமே, தோள்வலையே தோடே, அதுக்கப்புறம் செவிப்பூவே செவியிலே வைக்கக்கூடிய புஷ்பம். பாடகமே என்றால் காலிலே இடக்கூடிய ஆபரணம். என்றனைய ஏதோ 1 2 3 சொன்னோம், இதை போல இன்னும் பல ஆபரணங்கள். பல்கலனும் யாமணிவோம், பல ஆபரணங்களையும் நாம் அணிந்து கொண்டு நிற்போம்னு முதல்ல என்ன சொன்ன ஆண்டாள், அங்கே எம்பெருமானை பார்த்து 2வது பாசுரத்தில் சொல்லும் பொழுது சொன்னால் ஆண்டாள், எப்படி இருப்போம்னார், நாங்கள்லாம் எம்பெருமானை சேரும் வரை நெய்யுண்ணோம் பாலுண்ணோம், நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம், மலரிட்டு நாம் முடியோம். இதெல்லாம் பண்ண மாட்டோம்னு சொல்லி இருந்த ஆண்டாள் இப்போ இங்கே சொல்கிறா, கைக்கு ஆபரணம் இடுறோம், தோளுக்கு ஆபரணம் எடுக்கிறோம், இங்கே காதுக்கு எடுக்கிறோம், செவிப்பு விடுகிறோம், கடைசியாக எம்பெருமான் அந்த தன்னுடைய காலுக்கும் ஆபரணம் இட்டு கொண்டு இப்படி பல ஆபரணங்களை அணிந்து கொண்டு இருப்போம். அப்படின்னா எதனாலேன்னா, பகவானை பிரிந்த காலத்தே ஆபரணங்களே இல்லாது இருக்கிறது, எம்பெருமானோடு சேர்ந்த காலத்தே எம்பெருமான் கண்டு ரசிக்கும்படியாக ஆபரணங்களை தரித்திருப்பது. பரம பதிவிரதையான பெண்ணை பார்க்கறச்சே என்ன தெரியும்னார், அவளை பார்த்தாலே கணவனோட கூட இருக்கான்னு எப்போ தெரியும்னார், நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டாலே தெரியறதுன்னு. கொஞ்சம் ட்ரெஸ் சரியாக பண்ணிக்கலன்னா, ஓ பர்த்தா தூரம் இருக்கார் போல் இருக்கு அப்படின்னு தெரியும்படியாக இருக்கும், வெளியூரில் இருக்கார் போல் இருக்கு அப்படின்னு சொல்லும்படியாக இருக்குமோ அழகு. இப்போ எதை காண்பிக்கிறதுன்னார், எம்பெருமானோட கூடினாள் ஆண்டாள், 2வது பாசுரத்தில் பிரிந்திருந்தாள் ஆண்டாள். அப்போ அந்த ஆபரணங்களாலே பயனற்றதாக இருக்கிறது. திருவாய்மொழியில் ஒரு 10 பாசுரம் ஆழ்வார் பாடுறார். ரொம்ப அற்புதமான ஒரு அழகு இருக்குது, ரொம்ப அற்புதமான அறிவு இருக்குது, ரொம்ப அழகான வாக்கு இருக்கிறது, ரொம்ப அழகு இருக்கிறது உடலிலே. இதெல்லாம் இருந்து என்ன பயன்னு ஆழ்வார் கேட்டார். எது எம்பெருமானுக்கு விநியோகப்படவில்லையோ அதனால் என்ன பயன்? மேகலையால் குறவிலமே, அறிவினால் குறவிலமே, கடைசியாக சொல்றார், உடம்பினால் குறவிலமே, உயிரினால் குறவிலமே. ஆழ்வார் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, இந்த உடம்பு இருக்குன்னா பகவானுக்கு பயன்படும்படியாக இருக்கணும், அறிவு இருக்குன்னா அவனுக்கு பயன்படும்படியாக இருக்கணும். அப்படி இல்லாத பொழுது இதனால் ஆகிற பயன்தான் என்ன? என்ன பயன்? அது தெலுங்குல சொல்லுவா அழகம், நிறைய செல்வம் சேர்த்து வச்சுட்டு இருக்கிறச்சே தொங்கலுக்கோ దొరరుకో அப்படிம்பா. எங்கள் தாத்தா அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன், ఎందుకయ్యా ఇంత పెట్టుకున్నావు, దొంగలుకా దొరరుకా அப்படின்னா என்ன? யாரோ ஒரு கல்வன் வந்து உன்னிடத்துலேருந்து எடுத்துன்னு போவதற்கா, இல்லை வேண்டாது இருக்கக்கூடிய இடத்துல போய் சேருவதற்கா? ஆர்பிஐயில் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறான், என்ன இது வரைக்கும் அன்கிளைம்டு ஃபிக்ஸட் டெபாசிட் லட்சக்கணக்கான கோடிகள் இருக்குது. எப்படி ஓடி ஓடி திரிஞ்சு சேர்த்த பணம் இப்போ அனாமத்தா கிடக்குன்னு அர்த்தம். யாரு கொடுக்கறது, எப்படி கொடுக்கறது? கொஞ்ச நாள் கவர்மெண்ட் பார்த்துட்டே இருப்பான், கிடையாது எல்லாம் என்னுடையது. இப்போ இங்கே கேட்கிற அழகா, எம்பெருமானுக்கு விநியோகப்படணுமே. தான் அணிந்திருக்கக்கூடிய திவ்ய ஆபரணங்கள் எப்படி இருக்கணும்னா பகவத் கைங்கரிய விநியோகமாக இருக்க வேணும். ஆகையால தான் விதவிதமாக ஆபரணம் அணியறான. சூடகமே, இந்த கோபிகைகள்லாம் வந்து அழகா கிருஷ்ணனோட பக்கத்தில் வரைச்ச முதல்ல என்ன பண்ணுவான்னா, கிருஷ்ணன் அவர்கள் கையை பற்றுவான். முதல்ல அவர்களுடைய கரங்களை பற்றுகிற பொழுது, அந்த கரத்தை பற்றுகிற பொழுது அங்கே ஒரு ஆபரணம் இருக்கணும். அப்படி எம்பெருமானுக்கு அது ரசிக்கும்படியாக இருக்கணும். உடனே எம்பெருமான் அந்த கையை பற்றி கொண்டு அடுத்தது எங்கே இருப்பார்னார், அவருடைய தோளிலே சாய்வன். ரொம்ப அழகாக தெரிவித்தார், வெள்ளிருத்து மெல்லியல் தோள் தோய்ந்தாய். மெல்லியல் தோல்னா பிராட்டியனுடைய தோளிலே தோய்ந்தானா. அந்த மெல்லியல் தோயிலே எம்பெருமான் தோய்கிற பொழுது அங்கே ஒரு ஆபரணம் இருக்கிறான், தோல்வளையே. பிறகு அவன் இருக்கக்கூடிய பார்க்க இடம் என்னன்னா தோடே, அதற்கு மேலே செவிப்பூவே. இந்த செவிப்பூங்கிறது ஆபரணம் மாதிரி இல்லை, ரொம்ப அழகா உள்ள இருக்கக்கூடிய எம்பெருமானை இன்னும் இன்னும் அனுபவத்திலே ஈடுபட செய்யக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடிய செவிப்பூ. அந்த செவிப்பூவிலே மயங்கி என்ன பண்ணுவான்னா அந்த இடைப்பெண்களின் காலில் விழுவனா எம்பெருமான். அப்போ ஒரு ஆபரணம் இருக்கணுமா, பாடகமே.
என்றனைய பெருமாள் கேட்டார், லிஸ்ட் அவ்வளவுதான். அது என்றனைய பல்கலனும் இன்னும் இருக்கு, ஏதோ போனா போறதுன்னு இவ்வளோ சொன்னேன். ஷாப்பிங் போறச்சே கனவட்ட இது மட்டும்தான் போனப்புறம் தான் தெரியும், லிஸ்டா வந்துட்டே இருக்கும். ஆண்டாள் சொல்றதுதான், என்றனைய பல்கலனும் யாமணிவோம் யாமணிவோம். கிருஷ்ணன் வரட்டும், வந்த பிறகு நாம் அணிந்திருப்போம் இல்லை, பகவானுக்காக காத்திருப்போம் இந்த ஆடை ஆபரணங்களை அணிந்து கொண்டு. பராசர பட்டர் ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் ரங்கநாதனை சேவிக்கிறச்சே எப்பவும் நன்னா வரைச்சந்தன குழம்பும் வான்கலனும் பட்டும் என்று அற்புதமான திவ்ய ஆடைகளை திவ்ய ஆபரணங்களை அணிந்து போவாராம் கோயிலுக்கு போகிறச்சு. ஆச்சாரியர்கள்லாம் கேட்பா, இது என்ன விரக்தரானா இருக்கணும், இப்படி இருக்காரே பட்டர் அப்படின்னா பராசர பட்டர் சொன்னார், நீங்கள் இதை உடம்பாக பார்க்கிறீர்கள், அடியேனுக்கு இது கோயில் ஆழ்வார்னு சொன்னார். கோயில் ஆழ்வார்னா நம்ம பெருமாளை எழுந்தருளை பண்ணக்கூடிய அறை இருக்கிறதே, அதற்கு தான் கோயில் ஆழ்வார்னு பேர். இந்த மூலஸ்தானத்தில் அழகாக மரத்தில் பண்ணி வச்சுருப்போம் நாம், அழகாக அதுக்குள்ளே தான் பெருமாள் எழுந்தருளை பண்ணியிருப்போம். அவர் சொல்லுவார், அதற்கு கோயில் ஆழ்வார்னு பேர். இந்த உடம்பே எம்பெருமானுடைய கோயில் ஆழ்வார். கோயில் ஆழ்வார் எப்படி இருக்கணும், டல் அடிக்கணுமா உள்ளே போனாலே, ஐயோ பார்க்கறதுக்கே அப்படி இருக்கக்கூடாது, பலன்னு இருக்கணுமா. எம்பெருமானை சேவிக்க போகிறச்சே பட்டர் அப்படி எழுந்துடுவார் அழகா, விதவிதமான திவ்ய ஆபரணங்கள் அலங்காரங்களோடு. நமக்கெல்லாம் ஏன் இன்னும் வரலன்னா, அது அந்த நிலைமைக்கு வந்தாலாவது பண்ணிக்கலாம். இன்னைக்காவது கொண்டாட வேண்டியது அந்த பட்டருடைய நிலைமையை கொண்டாடி பார்க்க வேண்டிய விஷயம். என்றனைய பல்கலனும் யாமணிவோம், அதற்கு மேலே ஆடையுடுப்போம். ஏற்கனவே ஆடை உடுக்கலையா இவர்கள் எல்லாம்? இல்லை, கிருஷ்ணன் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஆடை. எது ஆடை, எது புத்தாடை? எம்பெருமான் உடுத்து களைந்தன நாம் சூடுவதற்கே அதுதான் ஆடை. அடியனுக்கும் இன்னைக்கு கிடைச்ச பாக்கியம் அப்படி. திருத்தங்கால் எம்பெருமான் அருளின ஆடை அழக. அதை போல அங்கே சூடி களைந்தன சூடும் இந்த புஷ்பம் இருக்கு. என்ன பாக்கியம் இது? எம்பெருமான் சூடி களைந்திருக்கக்கூடிய விஷயம், எம்பெருமான் உடுத்து கொடுப்பதாக இருக்கக்கூடிய ஆடை. இதுதான் ஆடை, இதுதான் புஷ்பம் என்று இப்படித்தான் நம்முடைய ஆச்சாரியர்கள் கொண்டாடி நிற்கிறார். இப்போ இதை சொல்கிறார் அழகாக காண்பிக்கிறச்சே, ஏற்கனவே ஆடை உடுத்திருந்தாலும் கூட அது கொண்டாட தகுந்ததா இல்லையா. எப்போ பகவத் சம்பந்தத்தோடு கிடச்சிதோ அதை போல கொண்டாட்டம் இல்லை. இப்போ ஸ்ரீரங்கத்தில் அத்தியனோத்சவம் நடக்கிறது பாருங்க. அத்தியனோத்சவத்துக்குன்னு சில ட்ரெஸ் பண்ணிப்பான் ஸ்ரீரங்கத்தை. எத்தனையோ பெரியோர்கள் வருவா, ரொம்ப ஆச்சரியமாக வேஷ்டியெல்லாம் அணிஞ்சுண்டு சால்வையெல்லாம் அணிஞ்சுண்டு. இந்த அத்தியனோத்சவம் முடியும் 20 நாள். முடிஞ்ச பிறகு போயிட்டு வந்த வேஷ்டிகள் எல்லாம் ஒரு அழகான மேலே ஒரு குச்சியை மாட்டி அதில் இந்த வஸ்திரங்கள் எல்லாம் மாட்டி வச்சுருப்பா மேலே. அதை திருப்பி இப்போ எடுக்க மாட்டான். ஏன்னா எப்போ போயிட்டு வரச்சையும் அதை பார்த்து இப்படி கைகூபிப்பான், ஒரு தடவை கைகூபிப்பான். ஏன்னார் பெரிய திருநாள் சேவித்த இரட்டைகள் அப்படின்னு சேவிச்சுப்பான். எம்பெருமானுடைய உற்சவத்தை இந்த வேட்டிகள் தானே சேவிச்சுதாடா, இதுதானே தொடர்ந்து அனுபவிச்சது. அப்படின்னா எவ்வளோ பெரிய பாக்கியம் இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. ஆடையுடுப்போம். அதற்கப்புறம் அதன் பின்னே பால் சோறு மூட. பால் சோறு க்ஷீரான், இந்த பால் சமிருத்தி இல்லையா, பால் சேரு தான் அங்கே, மண் சேரு இல்லை, நீர் சேரு இல்லை அங்கே. இப்போ பால் சமிருத்தியாக இருக்கிறச்சே பால் சோறு, பாலை கிண்டி அங்கே பண்ணுவார். ஸ்ரீவில்லிபுத்தூர் பண்ணுற விதேசங்களில் பாலை ராத்திரியெல்லாம் கிண்டிகிட்டே இருந்தால் அடுத்த நாள் காத்தால் வற்றி போகும்படியாக இருக்கும் பாருங்க. அது பண்ணி கொடுக்க திரட்டி பால் இருக்கு, க்ஷீரான்னம் இருக்கு. அது எப்படி இருக்குன்னார், சில பேர் அதற்குன்னே திவ்யதேசத்துக்கு போகிறது. நமக்கெல்லாம் முதல்ல நுழையறச்சே அப்படிதான். திருப்பாவை எதற்குன்னார், பொங்கல் டெய்லி கிடைக்கும், காலை வேளையில் பொங்கல் கிடைச்சதுன்னா சுட சுட ரொம்ப அற்புதம் அப்படின்னு நுழைஞ்சி போவோம். இப்போ இந்த பால் சோறுன்னு சொல்கிறாலே ஸ்ரீராண்ணம், அது எப்படி பண்ணுறதுன்னார், பால் சோறு மூட பெரிய அண்டாவில் கொண்டு வரா பால் சோறு. ஓ விநியோகம் பண்ணலாமே, வைங்கோ பெருமாளுக்கு அம்சையா சொல்லியோ அப்படின்னு அந்த பால் சோறை இப்படி மேலே கையை விடுறார், ஒன்றும் காணும். இன்னும் கொஞ்சம் கை விடுறார், காணும். உள்ள கை விடுறார், ஒன்றும் காணும். என்ன இருக்குன்னார், அடியில் இருக்கு அந்த பால் சோறு. என்ன காணும் மேலாகன்னா, மேலே முழுக்க நெய் இருக்கு, மூட நெய் பெய்து. அந்த பெரிய அண்டால, அந்த அண்டால இருக்கக்கூடிய 3/4 பாகம் நெய்யா இருக்கு, கீழே கையை விட்டா 1/4 பாகம் சோறு இருக்கான். பால் சோறு மூட, அப்படி மூட நெய் பெய்து. கேட்டாலே எப்படி இருக்கு ஆச்சரியமா, அப்படி இருக்கணுமா ஆண்டாள் சொல்ற. அந்த மூட நெய் பெய்து முழங்கை வழிவார். அதை எடுத்து கொடுத்தா இப்படி கையில் வாங்கிட்டார் பிரசாதத்தை, என்ன ஆறுதுன்னார், முழங்கை வழிவார. பிரசாதம் கையில் விடருது, நெய் இப்படி வழிஞ்சு ஓடுறது. சொன்ன உடனே பதட்டம், ஐயோ என்னாச்சு, நெய் வழியறது நெய் வழியறது. கூரத்தாழ்வான் கூரத்தை விட்டு கிளம்பி போறச்சே ஆண்டாள் பயப்படுறான்.
எல்லாத்தையும் விட்டு வான்னு சொன்னார். கூரத்து ஆண்டாள் எல்லாத்தையும் விட்டா. ஆனால் ராத்திரி இவர் கொஞ்சம் பால் சாப்பிட்றதுக்காக பொன்வட்டில் மட்டும் வச்சுக்கிறோம், இப்படி மறைச்சி எடுத்துன்னு வர. இங்கே ஒன்றும் திருடர் பயம் இல்லையே, திருடர் பயம் இல்லையே. ஆண்டாள் கேட்குறா, கூரத்து ஆண்டாள். ஆழ்வான் கேட்டார், மடியில் கனம் இருந்தால் தானே வழியில் பயம்னார். இல்லை, தேவருக்காக சின்ன ஒரு பொன்வட்டில் மட்டும் வச்சிருக்கு. எல்லாம் விடும்னா இதையும் சேர்த்து தானம்மா, எங்கே கொடுன்னு அதை வாங்கிட்டார். பொன்வட்டியில் விட்டெறிஞ்சார் தூரம். இதை உபன்யாசம் பண்ணி முடிச்சாருன்னே ஒருத்தர் எழுந்தார், சுவாமி எந்த இடத்துல அதை விட்டெறிஞ்சார்? அந்த வைராகிய வரணம்னு நாம சொன்னா இவர் அது எங்க இருக்கும்? அதை போல பால் சோறு மூட நெய் பெய்து, இந்த நெய் வழியறதுன்னா உடனே கேட்கிறோம், ஐயோ நெய் போறதே எத்தனை. பராசர பட்டர் பார்த்து கேட்கிறார். இப்போ பராசர பட்டர் சொன்னார், சோறு வாயில் தொங்கிலன்றோ நெய் தொங்குவது. கிருஷ்ணனோட கூட இருக்கா. இத்தனை நாள் பட்ட கிளேஷம் வருத்தங்கள், ஒவ்வொரு வீடா போய் ஒருத்தத்தியா எழுப்பி எல்லாருமா கூடி இருந்து வந்து நிக்கிறச்சே எது கிடைக்க வேண்டிய லாபமோ அந்த லாபம் கிடைச்சிது. அந்த லாபம் பக்கத்தில் இருக்கு, தன் அருகில் இருக்கு. அப்படி வாய் திறந்து பேசுறார் அவர். மாலே மணிவண்ணா, அவன் உதிர்க்கக்கூடிய வார்த்தைகள் முத்து முத்தா இருக்கிறச்சே அதை கண்டு ரசிச்சுட்டே இருக்கிறச்சே இந்த சோரை பத்தி அவளுக்கு லட்சியமே இல்லை. அப்ப சோரே தொங்காத பொழுது நெய் எங்கப்பா? மூட நெய் பெய்து முழங்கை வழிவார. ஆனால் என்ன லாபம் இதில் அப்படின்னா, கூடியிருந்து குளிர்ந்து அடியார்கள் எல்லாருமாக கூடியிருந்து எம்பெருமானை கண்டு அனுபவிக்கக்கூடிய அனுபவம் இருக்கே, அதுதான் உண்மையான பலம். பரமபதம் எதற்கு போகிறோம்? பரமபதம் போய் அங்கே பகவானை சேவிக்கிறதான்னு ஆழ்வார் சொன்னார். இல்லை, அடியார் குழாங்களை உடன் கூடுவது என்றுகளோ. பரமபதம் ஏன் போகணும்னா அங்கே இருக்கிற அடியார் கூட்டத்தை சேர வேண்டும், பார்க்க வேணும். அதுதான் ஆசை. அதனால தான் நம்முடைய பெரியவர்கள் சொல்லிகிட்டே இருப்பா, பாகவத சத் சங்கம் இருந்துகிட்டே இருக்கணும். அதெல்லாம் இல்லை, நான் வீட்லேயே நான் பக்தி பண்ணுறவனாக்கும், எனக்கு தெரியாததாக்கும், போச்சு, ஒரு நாள் விழுந்துடுவோம். இந்த அடியார்கள் சத் சங்கத்தோடு இருக்கிறச்சே ஒருத்தர் கீழே விழுந்தாலும் இன்னொருத்தர் தூக்கி விடுவேன். எப்பவுமே அந்த குரூப்ல இருக்கிற வைப்ரேஷன் இருக்கே, தொடர்ந்து அவர்கள் சொல்ல சொல்ல நமக்கும் நம்மை அறியாம சொல்லும்படியாக வரும். இப்போ எது பலன் என்றால் கூடியிருத்தல், அடியார்களோடு கூடியிருத்தல். பகவான் உற்சவம்னு கொண்டாடுவதே எதற்காக? திருநாள் என்று பெயரிட்டு புறப்பட்டருளி. இவ்வளோ பெரிய வைகுண்ட ஏகாதசின்னு பண்றானே எதற்காகனா அடியார் திரளை ஒன்று கூடி பார்க்க வேணும். பலம் அதுதான் எம்பெருமானு. எல்லாரையும் ஒன்னா கூடி பார்க்கணும். பெருமானுக்கு அவ்வளோ சந்தோஷம் இருக்கு. சுவாமி ராமானுஜருடைய திருவவதாரத்தை நம்மாழ்வார் கொண்டாடுறார் தம்முடைய திருவாய்மொழியில். இவர் தான் பவிஷ்யத் ஆச்சாரியர். பொலிக 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 போயிற்று வல்லியுர் சாபம், கலியும் கெடும்னு வார்த்தை சொன்னார். இனி கலி கெட்டு போறது, கலியே அழிய போறது. யாரு? ஒரு அவதார புருஷர் வரப்போறார். யார் பாடுறார்? நம்மாழ்வார் பாடுகிறார். கலியுகத்தில் தொடக்கத்தை அருளி செய்கிறார் நம்மாழ்வார். திருவாய்மொழியில காட்டுகிறார். அது அற்புதமா விக்கிரகம் பண்ணும்னு சொன்னா மதுரகவி ஆழ்வார் காட்சி எடுக்கிறச்சே அற்புதமா எழுந்துடக்கூடியவர். பவிஷ்யதாச்சாரியராக எழுந்துடுகிறார். நல்ல விலட்சணமா அற்புதமான திவ்ய தேஜஸோட கையில் இருக்கக்கூடிய திருதண்டத்தோட எழுகிறார். யார் அவர்? பவிஷ்யதாச்சாரியர். இவர் தான் எதிர்காலத்திலே வரக்கூடிய ஆச்சாரியன். இவரால் என்ன ஏற்படும்? ஸ்ரீ வைஷ்ணவ சமிருத்தி உண்டாகும். உலகமே வைஷ்ணவர்களாக மாறி நிற்பர்கள். அதையும் சொல்றார். கண்டோம் கண்டோம் கண்டோம். என்ன கண்டீர்? கண்ணுக்கு இனியன கண்டோம், தொண்டீர் எல்லீரும் வாரீர். பெரிய தொண்டர் குழாத்தை பார்க்கிற பொழுது யாராலே திருத்தி பணிகொள்ள முடியும்? சுவாமி ராமானுஜராலே. அந்த பார்வை இருக்கே, அதுவே கொண்டாட்டமா இருக்கிறது. எம்பெருமான் உற்சவம்னு பண்ணுவதே எதற்காக? அடியார்களை கூடியிருந்து பார்ப்பதற்காக. அந்த கூடியிருந்து அடியார்களோடு எம்பெருமானோடு கூடியிருந்து இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கே, அதுதான் கூடியிருந்து குளிர்ந்து என்று கொண்டாடி மகிழ்கிறாள் ஆண்டாள். இந்த பாசுரத்தில் தான் பெற்ற பேர் வந்துடுத்து அழகா. இப்போ அதுக்கப்புறம் பாசுரமே சொல்ல வேண்டியது இல்லையே அப்படின்னா சாராம்சத்தை சொல்லணும். பாசுரத்தினுடைய சாரம் என்ன, எதற்காக பாட வந்தோம், பிறகு அந்த சாரத்தை பெறுவதற்கு தனக்கு என்ன யோக்கியதை இருக்குது, இதெல்லாம் சொல்ல வேண்டி இருக்கிறபடியாலே கறவைகள் சிற்றம் சிறுகாலேங்கிற 2 பாசுரத்தாலே அந்த தான் அடைய வேண்டிய பயனை பற்றியும் அதற்கு உபாயம் என்னது என்கிறத பற்றியும்
அதற்கு தன்னுடைய யோக்கியதை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை பற்றியும் பகவானுக்கும் தனக்குமாக இருக்கக்கூடிய பிராப்தி ஒரு சம்பந்தத்தையும் காட்டுகிறாள் ஆண்டாள். கறவைகள் பின் சென்னுங்கிற பாசுரத்திலே ஆண்டாள் எம்பெருமானை அடைவதற்கு என்ன தகுதி இருக்கு? ஒரு தகுதியும் இல்லை. ஸ்ரீவைஷ்ணவத்தில் ஸ்ரீவைஷ்ணவனாக வாழணும்னா என்ன தகுதி வேணும்? சம்ஸ்கிருதம் வாசிருக்கணுமா? நல்ல வித்வத் சிரோமணியாக இருக்கணுமா? இல்லை, ஒன்றுமில்லைங்கிறதே தகுதி. அதுக்காக படித்ததெல்லாம் நான் போய் மறந்துட்டு வரேன் சுவாமி, இந்த எரேஸ் டெலிட்னு போடுவாள், அந்த மாதிரி மறந்துட்டு வரேன், அதுவும் வேண்டியதில்லை. இருந்தபடியே அதிகாரியாம். யோக்கியத்தை நீ புதுசாக சம்பாதிக்கணும்னு இல்லை. அதுக்காக யோக்கியதை உடையவன் அயோக்கியதை சம்பாதிக்கணும்னு வேண்டாம். இந்த திருநாங்கூர் திருவாலிதன பிரதேசங்கள்லாம் போனேன்னா கொஞ்சம் மழையெல்லாம் பெஞ்சுதான் அது வயல்வெளி நடுவில் இருக்கும், சகதியாக இருக்கக்கூடியதா அப்படியே மாறிடும் அழகாக. அதில் நடக்கிறது தான் ஆனந்தமாக இருக்கும். போயிட்டே இருக்கிறச்சே ஒரு பக்தர் பாவம் நடந்து வேகமாக போகிறார் பெருமாள் கோயிலுக்கு. அந்த திருநாங்கூர் சைடில் போகிறச்சே திடீர்னு பொத்துன்னு கீழே விழுந்துடுறார். விழுந்துட்டு அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லிட்டு எழுந்துட்டு அவர் பாட்டுக்குள்ளே போய்ட்டார். பரவாயில்ல, அவளுக்கு திருப்பி தொடச்சிக்கிறதுக்கு பண்ணுறது நாடி இல்லை. இது தூரக்கேந்து ஒரு குரூப் பார்க்குறா, நேராக போகிறா. அவர் விழுந்த இடத்துல இவா பொத்துன்னு விழறா. ஏன்னா இந்த கோயிலுக்கு போனால் இப்படி விழுந்து தான் போகணும் போல் இருக்கு. இதுதான் ஒரு கிரமம் போல் இருக்கு. பின்னாடி வரவாலாம் விழுந்து விழுந்து எழுந்துக்கிறான். ஆச்சாரியர்கள் சொல்றா, அடே நீ இருந்தபடியே யோக்கியன், நீ புதுசா ஒரு அயோக்கியத்தை சம்பாதிச்சுக்க வேண்டாம். இல்லாதவன் இருப்பதாக உன்னை பாவித்து கொண்டு வரணுங்கிறது இல்லை, நீ வருவதே சிறந்தது. அதை போல ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் என்ன வேணும்னா என்னிடத்திலே ஒன்றுமில்லை என்கிற எண்ணம் வேணும். அசரண்ய சரண்யாம் அனன்ய கதிஹி, வேறு புகழற்றவன் எம்பெருமானே, என்கிட்டையும் ஒரு தகுதி இல்லை, நீயே என்னை காத்தருள வேணும். நீ ரட்சிக்கலைன்னா எனக்கு யார் இருக்கா? புகழொன்னில்லாடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே ஆழ்வார் சொல்ற. வேறு கதி இல்லை, என்னிடத்திலையும் யோக்கியத்தை இல்லை, நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று எம்பெருமான் திருவடிகளிலே விழுவதும் அவன் திருவடிகளிலே அபராத க்ஷாமனத்தை பிரார்த்திப்பது. செய்த தவறுக்கெல்லாம் குற்றம் செய்கிறோம், அந்த குற்றம் செய்ததற்கெல்லாம் என்னை மன்னித்திருட வேணும் என்கிற பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை எம்பெருமான் திருவடிகளில் வைக்கணும். அதைத்தான் ஆண்டாள் கறவைகள் பின் சென்னுங்கிற இந்த 28வது பாசுரத்திலே காட்டி அருளுகிறார். முதல்ல அந்த பாசுரத்தை ஒரு தடவை அனுசந்தானம் பண்ணுவோம். கறவைகள் பின் சென்னு தானம் சேர்ந்து உண்போம், அறிவொன்னுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம், குறைவொன்னும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரடைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பறை ஏலோர் எம்பாவாய். இவ்வளவு பெரிய கூட்டமாக வந்து என்னிடத்துல பறை வேண்டும் பயன் வேண்டும் என்று கேட்க வந்துட்டீர்களே, உங்களுக்கு என்ன யோக்கியத்தை இருக்குன்னு எம்பெருமான் கேட்கிறான். என்ன தகுதியை வளர்த்து கொண்டு வந்தீர்கள்? நேராக ஒருத்தன் கிடுகிடுன்னு பெரிய ஆஃபீஸ்குள்ளே நுழைஞ்சான். அங்கே ஒருத்தர் உட்காந்துருந்தார், போர்டு போட்டிருக்கு. நீங்கள் யார் சார்? நான் தான் கலெக்டர்ப்பா. நானும் நாளைக்கு கலெக்டர் ஆகலான் இருக்கேன். அதுக்கு என்னப்பா? இதே மாதிரி போர்டு எங்கே வாங்கினீங்க? அவன் நினச்சிட்டான் போர்டு போட்டாலே கலெக்டர் போல் இருக்கு, அது ரொம்ப சுலபம் போல் இருக்காடா. அப்படியே ரொம்ப படிக்கணும்டா, அதுக்கெல்லாம் எவ்வளோ தடவை எழுதணும் தெரியுமா? அதில் சாதாரணம் இல்லை. அது ப்ரிலிம்ஸ்னு சொல்லுவா, அப்புறம் ஒரு ஃபைனல்னு இருக்குது, அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்குது. இதெல்லாம் முடிஞ்சு செலக்ட் ஆகணும்ப்பா. அதில் பல கேடர் இருக்குப்பா. மேலே ஐஎஃப்எஸ்ன்னு வரும், அடுத்தது ஐஏஎஸ், இப்படிலாம் கீழே வரும். அதெல்லாம் சிரமப்பட்டு வரணும். அப்படியா? இப்படிலாம் படித்து வந்தீங்களா? போர்டு போட்டாலே போகிறோன்னு நினச்சேனே. ஓ அப்படி இல்லையா?
சில பேர் டாக்டர்னா, டாக்டர் எப்படி இருக்காருன்னா போர்டு போட்டார், அவருக்கு போர்டு டாக்டர் இல்லை போலி டாக்டருங்கிற அழகா. வெறுமை அந்த பேரை மட்டும் போட்டு வச்சிருந்தா, படிக்கலை, பட்டம் வாங்கலை. நான் சொல்றது பரம்பரையா வந்த வைத்தியர்களை சொல்லலை. அவன் காசு எப்படி சம்பாதிக்கிறான்? 2 மருந்தை கொடுக்குறான், 2 ஊசியை போடுறான். நாமளும் அந்த மாதிரி 2 ஊசியை போட்டு வைப்போமே. ஜனங்களுக்கு நம்பிக்கை வந்தா போறோம், அவ்வளவுதான். எந்த ஊசி போட்டா அப்பா வியாதி நீங்கிதுப்பா, அது வெறும் ஜலத்தை வச்சு கூட ஊசியை போடலாம், தெரியாது நமக்கு. எம்பெருமான் கேட்கிறாரு, என்ன தகுதி உனக்கு இருக்கு? என்ன உபாயத்தை அனுஷ்டானம் பண்ணினாய் நீ? பாத்தியா, பெரிய பெரிய மகான்கள் என்னை அடைவதற்கு கடும் தவம் புரிந்தார்கள். சாதாரண தவம் இல்லை, உடலை வருத்தி செய்தார்கள். ஊன் வாட வாட உண்ணாதே. ஒன்றுமில்லை, ஹிரண்யகசிபு வரன் பெற்றான்னு பார்க்குறோம், ராவன் வரன் பெற்றான்னு பார்க்குறோம். சாதாரண வரங்களா? அந்த வரங்கள்லாம் பெற்றதெல்லாம் சாதாரணம் இல்லை, கடுமையான தபஸ். அந்த தபஸில் எப்படி இருக்குன்னா, சரீரமே அப்படியே நசிந்து போயிடுது. சரீரமே ஒன்றும் இல்லை, ஆத்மா மட்டும்தான் நிற்கிறது. அந்த ஆத்மா நிற்கிறதுல அவன் பண்ணுற தபஸில் உலகம் எரிய ஆரம்பிக்கிறது. ஓடி வரார் பிரம்மா, கிடுன்னு, அப்பா என்ன வேணும்? வரன் வந்தா தான் எனக்கு. எல்லா தேவர்களும் போய் பிரம்மா வரத்தை கொடுத்துரும், சுட்டு எரிக்கிறது எங்களால் தாங்க முடியல. என்னை அடைவதுங்கிறது சாதாரணம் நினச்சுட்டியா? பெரிய பெரிய தேவதைகள், பிரம்மா சிவன் மற்றும் உண்டானவர்கள், அவர்களை போய் ஒருத்தன் பெறுவதே சாதாரணம் இல்லை. அவர்களுக்கு தலைவனான என்னிடத்துல வருவது சுலபமா? என்ன பண்ணினாய் அனுஷ்டானங்கள்னா? ஆண்டாள் சொன்னா, நிறைய அனுஷ்டானம் பண்ணியிருக்கோமே நாங்க. என்ன அனுஷ்டானம் சொல்லுனார்? கறவைகள் பின் சென்னு, கறவை மாடுகள்லாம் இருக்கே, அதன் பின்னே சென்றோம். அட, இது என்ன அனுஷ்டானம்னு கேட்டான் பெருமான். நீ என்ன பண்ணினாய்? ராமனா பிறக்கிறச்சே நான் குருகுல வாசம் பண்ணினேன். குருகுல வாசம் யார்கிட்ட? வசிஷ்டர்கிட்ட பண்ணினேன். பெருமான் ஒவ்வொரு அவதாரத்திலையும் தப்பாத தனக்கு ஒரு குருவை செலக்ட் பண்ணிடுவேன். ஏன்னர் பிற்காலத்தில் நாம சொல்லக்கூடாது, நான்லாம் குருகுல வாசமே வேண்டாம் சார் சொல்லக்கூடாது. நாம் தானே அனுஷ்டானம் பண்றான். உலகத்துல எத்யது ஆச்சரதி சிரேஷ்டா, தான் சிரேஷ்டனா இருந்து அனுஷ்டானம் பண்றான். ஆச்சாரிய தேவோ பவ, வேதம் சொல்லியிருக்கு இல்லையா அழகா? ஆச்சாரியனை அடைவது கிரமம் இவன். தஸ்மாத் ஆச்சாரியவான் பவேத் என்று சொல்றது. கண்டிப்பாக ஆச்சாரியனை சரணமடைந்து நில். நமக்கு இருக்கிற பலம் என்ன தெரியுமா? பாரத தேசத்தில் குரு சிஷ்ய பரம்பரை, அதுதான் பலமே நமக்கு. ஒவ்வொரு ஆச்சாரியன் ஒரு சிஷ்யனை பெற, அந்த சிஷ்யன் ஆச்சாரியனாக அந்த பரம்பரை தொடர்கிறது. நீ நூலை அழிக்கலாம், கோயிலை இடிக்கலாம், கொள்ளை அடிக்கலாம், எத்தனையோ படையெடுப்புகள், ஆனால் இந்த சனாதனத்தை அழிக்க முடியலையே. ஏன்னா எல்லார் ஹிருதயத்துக்குள்ளேயும் இருக்குது தர்மம். நீ ஹிருதயத்திலேருந்து எப்படி எடுப்ப? இன்னும் மிஷின் வரலையே அதற்கு. அது அடுத்தடுத்த தலைமுறைக்கு பாஸ் ஆனார். இப்போ முதல்ல என்ன வாசம்னா குருகுல வாசம். ஒரு பிள்ளை 7 வயசு ஆனால் உபநயனம் பண்ணி குருவிடத்தில் போய் சேர்க்கணும். அந்த குரு போகிறச்சே பின்னாடியே போகணும். இப்போ எல்லாருக்கும் என்னென்ன, எங்களுக்கெல்லாம் ஒரே குரு, கூகுள் குரு இருக்கார் போருங்கிறான். எதை கேட்டாலும் சொல்கிறார் சுவாமி, தட்னா கடகடான்னு. இப்போ ஏஐ வேற வந்துடுதா, அடேங்க அப்பா. என்னடா கட்டுரையெல்லாம் நாளைக்கு பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காரு, ரிப்போர்ட்டு. அதுக்கு சொல்லிட்டேன் ஏஐல என்னென்ன நாளைக்கு ரிப்போர்ட் கொடுத்துரும், அது கரெக்டாக. அதுவே கட்டுரை எழுதி கொடுக்கறது, அதவே இதை பற்றி சொல்கிறது, அதை பற்றி சொல்கிறது, எல்லாமே. எதையும் இவன் பண்ண வேண்டாம், ரொம்ப சௌகரியமாக இருந்தால் போ. அதுவா குருவிடத்துலேருந்து கற்றுக்கிறது இல்லை. அது பேர் டேட்டான்னு பேர். டேட்டானா தகவல். தகவலால் ஒரு பயனும் இல்லை. அது 1000 லட்சம் கோடி தகவல்கள் இருக்கும். அதை கடந்து அதிலேருந்து எனக்கு சில வேண்டிய ஞானம்னு பெறலாம், நாலேஜ்னு சொல்லுவோம். அதையும் கடந்து உனக்கு ஏற்படக்கூடிய அனுபவ அறிவு இருக்கே, விஸ்டம்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். இந்த குருகுல வாசத்தில் நம்ம கிடைக்கிறது என்ன? விஸ்டம் தான் கிடைக்கிறது. அந்த குருவோடு இருக்கணும். ஸ்ரீரங்கராசத்தம் நாங்கள் சின்ன வயசில் கற்றுண்டோம். ஸ்ரீ வரதபட்ர சுவாமின்னு, வரதபட்ர தாத்தா எங்களுடைய பந்துக்கள் தாத்தா தான், அவர்கிட்ட கற்றுண்டோம் அழகாக. அவர் 80 திருநக்ஷத்திரம். நாங்கள்லாம் சின்ன குழந்தைகள், எப்போ விளையாட்டாகவே இருப்போம். இப்படி விளையாட்டாக சொல்லிகிட்டே இருக்கிறச்சே, பாசுரங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறச்சே அவர் கொஞ்சம் காது கேட்கறது கஷ்டமாக இருக்கு. இப்போ நாங்கள் ஸ்ரீ பராசர பட்டாரிய பட்டா 4வது பாவரணம்னா அழுத்தி சொல்லணும். நாங்கள் பாட்டு எதையோ பராக் பார்த்துன்னு ஸ்ரீ பராசர பட்டாரியா அப்படின்னு இருப்போம். அவருக்கு மற்றதெல்லாம் காதில் விட, தப்பு சொன்னால் மட்டும் கரெக்டாக காதில் விடும். படுத்துன்றவர் டபால் எழுந்துருவர். எங்க திருப்பி சொல்லு, அப்போ சுதாரிச்சிருவோம். எங்க தப்பு? ஸ்ரீ பராசர பட்டாரியா.
முதல்ல இப்படியா சொன்ன, எங்க சொன்ன, எப்படி சொன்ன பாரு அழகா. அப்ப அந்த குருவிடத்திலிருந்து கத்துக்கொள்ள வேண்டியது 4வது பாஷரணம் இல்ல, எப்படி அவருடைய அட்டென்ஷன் இருக்கு, எவ்வளவு கவனமாக இருக்கிறார், இதுவே எப்படி உயிர் மூச்சாக இருக்கிறார், என்னை திருத்துவதில் எவ்வளவு நோக்காக இருக்கிறார், இதெல்லாம் கத்துக்க வேண்டிய பண்பு. இதான் விஸ்டம்னு பேர். ஒரு குருவோடு இருக்கிறச்சே அந்த கட்டாட்சணத்தாலே அவருக்கு செய்கிற சேவையாலே எம்பெருமான் இதைத்தான் சொல்றார், தத்வித்தி பிரணிபாதேன பரிபிருஷ்ணேன சேவையா. கூகுளுக்கு போய் எங்க சேவை பண்றது, ஒன்றும் பண்றதுக்கு இல்லையே. ஒரு குருவிடத்திலே ஆச்சாரியனிடத்திலே அடிபணிந்து அவருக்கு விரும்பிய தொண்டுகளை பண்ணி அவர் திருவுள்ளம் மகிழ்ந்து அவர் எந்த சமயத்தில் அவரிடத்துல குளிர்ச்சியா இருக்காரோ அப்போ கேள்விகளை கேட்டு அர்த்தங்களை உள்வாங்கி அப்படி இருந்து பெருகக்கூடிய வித்யை இருக்கே, அதுதான் நிலைச்ச வித்யை. அந்த வித்யை என்றும் இருக்கும், என்றும் வாழ்ந்து கொண்டு வரும். இப்ப எம்பெருமான் வசிஷ்டரிடத்திலே குருகுல வாசம் பண்ணான். கிருஷ்ணர் அத்துணை கலைகளையும் கத்துட்டான். சாந்தீபினிங்கிற ரிஷி இடத்துல போய் குருகுல வாசம் பண்ணி எத்தனை கதைகள், 1000 கதைகள், 64. ஒரு கலைக்கு ஒரு நாள் டைம் கொடுக்குறேன், 64 நாள்ல படபடன்னு எம்பெருமான் அத்தனை வேகமா. ஏன்னா குருகுல வாசம் இருக்க வேணும். அப்ப என்ன பண்ணுவா, குரு நடந்து போவ, அப்படியே காட்டுக்கு போவார். பசங்கள்லாம் விறகெல்லாம் பொறுக்கிட்டு வரணும், தீர்த்தம் எடுத்துன்னு வரணும். அப்படி போயிட்டே இருக்கிறச்ச அவர் என்ன சொல்றாரோ அதுதான் பாடும். அப்ப சொல்ல ஆரம்பிப்பார், ஸ்ரீசைலேஷ 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 தயாபாத்திரம் தயாபாத்திரம் தயாபாத்திரம். இன்னைக்கு எப்படின்னார், எங்கள் ஸ்கூலில் ஏசி ரூம் இருக்கிறது, எங்கள் ஸ்கூலில் அழகான டெஸ்க் இருக்கிறது, எங்கள் ஸ்கூலில் கம்ப்யூட்டர் இருக்கிறது, உங்கள் ஸ்கூலில் படிப்பு இருக்கிறதா? இதான் கேட்கணும். கடைசியா சுகத்தை கொடுக்கணும். எது வித்யையோ அந்த வித்யை கொடுக்கல. அந்த காலத்தில் சுகம் பின்னாடி போக முடியாது, வித்யை பின்னாடி போகணும். நடமாடும் வித்யை குரு தான். அவர் பின்னாடி போகணும். அவர் என்ன சொல்றாரோ எப்படி சொல்றாரோ அப்படி கேட்டு நடக்க வேணும். ஏகலவ்யன் சரித்திரமெல்லாம் பார்த்த தேசம் இந்த தேசம். அப்படிப்பட்ட ஒரு தன்னேற்றம். நீ கிருஷ்ணா குருகுல வாசம் பண்ணே, நான் என்ன பண்ணேனே, நீங்களும் அப்படி பண்ணிட்டேடா? ஆண்டாளை பார்த்து கேட்குறா. ஆமான்னா ஆண்டாள். எங்க பண்ணேன்னா, யார் உங்க குருன்னா, இதோ பாருங்க கறவைகள் பின்சென்னு இந்த பசுமாட்டலாம் தான் இங்க பாரு வரிசையா போயிட்டு இருக்கு பாரு. இது பின்னாடி தான் நாங்கள் எல்லாம் போறோம். அழகா பின்சென்னு அதன் பின்னாடி போறோம். குருன்னா என்ன சொன்னேன், முன்னாடி போனோம், சிஷ்யன் பின்னாடி போனோம். எங்களுக்கு குரு இவர் தான், பசுமாடுகள் தான். முன்னாடி போறான், நாங்கெல்லாம் பின்னாடி போறோம். பின்சென்னு போரும் போ. இருக்கிறதுலேயே அறிவு கேடர்களாக பிராணியை தான் சொல்லுவோம். ஞானேன ஹீனஹா பசுபி சமானஹா. ஞானத்தில் குறைந்தது என்றால் எதை சொல்றது, மிருகங்களைத்தான் சொல்றது. அதுக்கு 6 அறிவு கிடையாது, 5 அறிவோடு கூடிய மிருகங்கள். அந்த மிருகங்களை தனக்கு குருவாக வைத்திருக்கிறாள். அப்படின்னா நாங்க எந்த அளவுக்குன்னு பார்த்துக்கோன்னு அவ ஆண்ட. கறவைகள் பின்சென்னு எங்க போவேள்னார், கானம் சேர்ந்து, கானகத்திலே சேர்ந்து. உடனே சொன்னார், பரவாயில்லையே, இது கூட நல்ல விஷயம் தானே. சம்சாரத்திலே வெறுப்பு ஏற்படுறச்சே தனித்து இருக்கணும், பகவானை தனித்து தியானிக்கணுங்கிறதுக்காக வானப்பிரஸ்தம்ங்கிறத மேற்கொள்வார்கள். கிரகஸ்தாசிரமம் இல்லறத்தில் இருக்கிறவர்கள் கூட கடைசி காலத்திலே வானப்பிரஸ்தத்தை மேற்கொண்டு, அப்படின்னா இல்லறத்தில் 2 பேரும் இருந்தால் கூட துறவிகளாக வாழ்கிற வாழ்க்கை, பகவானை தியானிச்சுன்னு வாழ்கிற வாழ்க்கை எங்க கானகத்தில் இருப்பா. நீங்க கூட கானகம் சேர்ந்து அங்க போய் அப்படி தபஸ்விகளா இருக்கீங்களோ கேட்டா உடனே ஆண்டாள் சொன்னா, இல்ல சேர்ந்து கானகம் சேர்ந்து அங்க என்ன பண்ணுவோம்னா உண்போம், நன்னா சாப்பிடுவோம். அங்க போய் தபஸ் பண்றதுக்கெல்லாம் போல நாங்கள்லாம். இந்த கறவைகள் பின்னாடி போயிட்டே இருந்தா அது எங்க போறதோ அங்க போய் உட்காரும். பரவாயில்ல, இருக்கட்டுமே. பகவான் அடுத்தது சொல்றார், எத்தனையோ பேர் அப்படி இருந்திருக்கா. அவ சாப்பிட்றது இருக்கலாம், வேறொரு செய்கை இருக்கலாம். ஆனா விதுரர் போன்ற மகான்களை பார்க்கறச்சே ஞானிகளா பிறந்திருக்காளே, அவளை போய் ஒரு குறை சொல்ல முடியுமா? அந்த விதுரருக்கு உண்டான ஞானத்துக்கு ஒரு தன்னேற்றம் இருக்கே. அதை போல உங்களுக்கும் ஞானத்திலே ஒரு தன்னேற்றம் இருக்கலாமே. சபரின்னு இருந்தா வேடுவிச்சியா பிறந்தவளவள், என்ன ஞான பூர்த்தி உடையவளா இருந்தா தெரியுமா? அப்படி ஒவ்வொருத்தரும் ஞானம் உடையவர்களா இருந்திருக்கலாமே. நீங்களும் அப்படி ஞானம் இருக்கா? ஞானம் யார்கிட்ட இருக்கும்னு சொல்ல முடியாது. நன்னா புரிஞ்சுக்கணும். ஒருத்தன் இருந்தான், தர்மவியாதன்னு பேரம். அந்த தர்மவியாதன் செய்யக்கூடிய தொழில்னு பார்த்தா ரொம்ப அதிசயமா இருக்கு. அந்த தர்மவியாதன்ட்ட அவன் வீட்டு வாசல்ல பார்த்தா எல்லா ரிஷிகளும் படுகாடு கிடப்பர்களும். என்னன்னா அவர் எப்போ வருவார், சந்தேகத்தை எப்போ தீர்ப்பார். அவர் சந்தேகம் சொல்லணும், நாமெல்லாம் சந்தேகம் சொல்லி கேட்டுக்கணும், தீர்த்துக்கணும்.
அதை போல அறிவு பெற்ற குலம் என்று உங்கள் குலம் இருந்தா, அங்கே சொல்கிறார் உடனே, அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குலம். இது அறிவில்லாத ஆய்க்குலம்னு சொல்லலை, அறிவு கொஞ்சமில்லாத ஆய்க்குலம்னு சொல்லலை, அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குலம். அப்படின்னா இந்த அறிவு அறிவுன்னு நீ சொன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்னார், எந்த கடையில் கிடைக்கும் கிருஷ்ணா? அது 1 kg 1 லிட்டரா? எவ்வளோ விலை? சில குழந்தைகளை பார்த்து அனுப்புவோம், போடா இது போய் வாங்கிட்டு வா அழகா அப்படின்னு சொன்ன உடனே பால் வேணும் அப்படின்ன உடனே நேராக அந்த மளிகை கடைக்கு போவான், 1 kg பால் வேணும் எனக்கு. அடே அது அப்படி இல்லைடா, இங்கே லிட்டர் இது. அப்போ அது கூட தெரியாமல் இருக்கலாம். அதை போல் இவள் சொல்கிறா, அறிவுன்னா என்ன என்று அறியாத குலம். எங்கள் குலத்தில் நாங்கள் இப்போ நீ போய் கேட்குறிய அறிவு என்ன? பால் விற்றுதுன்னா எழுதிப்போம், இந்த வாழை பிடிச்சி எழுதி வச்சுப்போம், யாராவது அழிச்சிட்டா போச்சு, தெரியவே தெரியாது எங்களுக்கு கணக்கு. அப்படி அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குலம், அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குலம். அறிவொன்றும் இல்லைன்னு சொன்னாலே என்ன இல்லைன்னா அடுத்தது வேண்டிய பக்தியும் இல்லைன்னு அர்த்தம். பக்திச்ச ஞான விசேஷா. சாஸ்திரம் என்ன சொல்றது? பக்திங்கிறது என்ன? அறிவோடு பிரீத்தி கலக்கறச்சே தான் பக்தி உண்டாகிறது. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டே இருக்கிறதுனால மட்டும் பக்தி இல்லை. சாஸ்திரம் சொல்ற பக்திக்கும் நாம் புரிஞ்சு கொண்டு வாழறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அது ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். அது புரியலன்னு சொன்னா நாம் தவறான பாதையிலே போவதற்கு தான் வாய்ப்பு அதிகம். எந்த இடத்துல ஞானம் நிரம்ப பெறுகிறதோ அந்த ஞானத்தோட பிரீத்தி என்கிற அன்பு சேருகிற பொழுதுதான் அது பக்தியாக மாறுகிறது. ஆழ்வார் சொல்றார், உயர்நலம் உடையவன் சொல்றச்சே மயர்வர மதி நலம் அருளினன். மதி நலம்னு சொன்னார். மதினா ஞானம்னு அர்த்தம், நலம்னா பக்தின்னு அர்த்தம். பராசரப்பட்டர் வியாக்கியானம் பண்ணுவார், நலமான மதி பக்தி ரூபா பண்ண ஞானம். பக்தியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஞானத்தை எம்பெருமான் அருளினான் அப்படின்னு காண்பிப்பார் அழகா. இப்போ அறிவொன்றும் இல்லைன்னு சொன்னால் அறிவே இல்லாத பொழுது எங்களிடத்துல வேற என்ன இருக்கிறது? பக்தியும் இல்லை. அறிவொன்றும் இல்லாத வாய்க்குலம், எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட குலத்திலே பிறந்திருக்கிறோம். எப்பொழுதுமே மகான்களும் ஞானிகளும் பெரியோர்களும் தங்களை நைச்சியம் என்று சொல்லக்கூடிய ஒன்றுமில்லாதிருக்கிற தன்மையை பகவான் முன்னாடி பாவித்திருப்பார்கள். ஏன்னா நான்கிற தன்மை எம்பெருமான் முன்னாடி வரக்கூடாது. என்ன நினைச்சுப்பா, என்கிட்ட என்ன இருக்கு எம்பெருமானே, என்கிட்ட என்ன இருக்கு? ஆழ்வார் அதாவது சொல்ல ஆழமந்தா இருக்கான், நதர்மனிஷ்டோஸ்மி நச்சாத்ம வேதி ந பக்திமான் துவக்ஷரணாரவிந்தேன்னு வார்த்தை சொல்கிறேன். எனக்கு ஒரு தர்மம் இல்லை எம்பெருமானே, ந பக்திமான், இடத்துல பக்தியும் இல்லை ஞானமும் இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னார். தொடர்படி ஆழ்வார சாதிச்சார், குளித்து 3 அனலை ஓம்பும் குறிகோள் அந்தனமை தனை ஒளித்திட்டேன், என்கனில்லை நின்கனும் பக்தன் அல்லேன். ஓன்ட்டியும் பக்தி உடையவனா இல்லை, கழிப்பது என் கொண்டு நம்பி அப்படின்னு வார்த்தை சொல்றார். எம்பெருமானே நான் எதை கொண்டு கழித்து நிற்பது? எல்லா ஆழ்வார்களும் எம்பெருமானை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? நீசனேன் நிறை ஒன்றுமில்லேன், என்கிட்ட ஒன்றுமே இல்லையே எம்பெருமானே, உன்னை அடையறதுக்கு உண்டான ஞானம் இல்லை, உன்னை அடையறதுக்கு உண்டான பக்தி விசேஷம் இல்லை, ஒன்றுமில்லாத நாங்கள் இங்கே நிற்கிறோமே, என்ன யோக்கியத்தை எங்கள் இருக்கு? இப்போ ஏன் இப்படி சொல்லணும்னா, உயர்ந்திருக்கக்கூடிய பகவான் முன்பு நான் எனக்குன்னு ஒரு தகுதி வைத்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னோம்னு வச்சா ஸ்ரீவைஷ்ணவத்தில் இடம் இல்லைன்னு அர்த்தம். ஸ்ரீவைஷ்ணவத்தில் எதுக்கு இடம் இருக்கு அப்படின்னா, எம்பெருமானிடத்திலே சென்று என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, ஞான பக்தி வைராக்கியங்கள் என்னிடத்திலே துளியும் இல்லை என்று போய் நிற்பதில் தான் ஸ்ரீவைஷ்ணவத்தில் இவனுக்கு இருக்கக்கூடிய யோக்கியத்தை. பராசரப்பட்டர் சொல்றார், ஞான கிரியா பஜன சம்பத கிஞ்சனோகம் இச்சாதிகார சகனானுஷயான விக்ஞா என்று வார்த்தை சொல்றார். எனக்கு கர்மயோகம் இல்லை, ஞான யோகம் இல்லை, பக்தி யோகம் இல்லை, கடைசியாக பிரபத்தி பண்ணக்கூடிய இச்சை இருந்தால் போறமே, அதாவது இருக்கா உம்மிடத்துல என்ன? அதுவும் என்னிடத்துல இல்லை. இதெல்லாம் எதுவும் இல்லாது உன் திருவடியே தஞ்சம் என்று வந்திருக்கிறேன் எம்பெருமானே, நீர் தான் எனக்கு கிருபை செய்தருள வேணும் என்று ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எம்பெருமான் திருவடியில் போய் நிற்கிறச்சே இதெல்லாம் எனக்கு இல்லை. இப்போ உதாரணத்துக்கு கர்மயோகம் இருக்கு, ஞான யோகம் இருக்குன்னு சொன்னோம்னா பெருமாள் என்ன பண்ணுவாருன்னார், போயிட்டு வாயேன் கர்மயோகத்தை அதை போய் அனுஷ்டானம் பண்ணேன், ஞான யோகம் இருக்கோ அதை முயற்சி பண்ணேன் அப்படின்னு விட்டுட்டாருன்னா போச்சு.
தான் ஆச்சாரியர்கள் சொல்லுவா. எப்படி சொல்லுவான்னார், என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. ஸ்ரீவைஷ்ணவமே அந்த தத்துவம் தான். என்னிடத்துல கைமுதலின்மை, உன் திருவடியை விட்டா வேறொன்று இல்லை என்னிடத்துல, உன் திருவடி மட்டுமே தஞ்சம். இதைத்தான் எம்பெருமான் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது. வேறொன்றை எதிர்பார்ப்பது இல்லை. நான் இதை பண்ணுறேன், அதை கொடுக்குறேன், இப்படி பண்ணுறேன் இல்லை. என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்வதையே பகவான் விரும்பி நிற்கிறான். ஆழ்வார்கள்லாம் அற்புதமாக சொன்றபடி ஆழ்வார் சொன்னார், குளித்து 3 அனலை ஓம்பும் குறிகோள் அந்தனமை தனை ஒழித்திட்டேன். அந்தனா இருக்கு, பிராமணனா இருக்கிறது எல்லாரும் கோபமா திட்டாலே பார்ப்பான் அப்படின்னு திட்டும்படியா இருக்க, இருபிறப்பாளன் அர்த்தம். அந்தனாக பிறப்பது எப்படின்னார், இருக்கிறதுலையே சிரமமா இருக்கிறது தான் அந்த பிறவி. போட்டு என்னெல்லாம் உண்டோ அத்தனை ரூல்ஸை போட்டு கொடுத்துருக்காரு எம்பெருமா. அதை படிக்காம இருந்துட்டான்னா கவலையே இல்லை, அவனுக்கு அந்தனத்துவமே இல்லை. ஆனா படிச்சு பார்த்தானா தான் ஒரு பிராமணன் எப்படியெல்லாம் இருக்கணும், அந்த பிராமணன் எப்படியெல்லாம் இருந்தா மட்டும் அவனுக்கு பிராமணத்துவம் இருக்கிறது. வேதம் அவ்வளோ சொல்றது. ஆழ்வார் சொன்னார், நான் எப்படிப்பட்டவனா இருக்கேன், குளித்து 3 அனலை ஓம்பும் குறிகோள் அந்தனமை தனை ஒழித்திட்டேன். இங்க ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்ற எம்பெருமான் இடத்துல செருவிக்கரிச்சே. குளித்துன்னா பிராமணனா பிறந்தாலே குளிக்கிறதே பெரும்பாடு. ஏன்னார், அது ஸ்நானம் நாம பண்ற ஸ்நானம்லாம் கிடையாது, அதற்குன்னு ஒரு விதி இருக்கு அழகா. அது பூமியோட ஸ்பர்ஷம் இருக்கிற ஜலமா இருக்கணும், அங்க இருக்கிற மண்ணை இவன் ஸ்வீகரிக்கும்படியா இருக்கணும், அதை எடுத்து சுத்தி பண்ணிக்கணும், அதற்கு ஒரு மந்திரம் சொல்லணும், அது இவ்வளோ தடவை அதுல முழுக்கிட்டு எழணும். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு குளிச்சாலே இதுக்கு மேல வேலையே பார்க்க வேண்டாம்னு தோணும். அந்த காலத்தில் பெரியவாள்லாம் இதுலேருந்து திருக்காவேரிக்கு நடந்து போயிட்டு வருவார். விடிய காத்தால 4 மணிக்கு எழுந்தாருன்னா ஸ்நானம் முடிச்சுட்டு வர்றதுக்கே 6 மணி. ஸ்நானம் பண்ணி முடிக்கிறதுக்கு மட்டுமே. அப்புறம் அங்கேயும் தீர்த்தம் கொண்டு வந்து அதை வச்சு பெருமாளுக்கு திருவாராதனங்கள் ஆரம்பிச்சு திருப்பி மறுபடியும் சாயந்தரம் ஆச்சுன்னா மறுபடியும் திருப்பி ஸ்நானம். அதில் என்னன்னா 100 விதமான ஸ்நானம் சொல்றது. ஒன்று நித்தியப்படியாக பண்ணக்கூடிய ஸ்நானம், அப்புறம் நைமித்திகமாக பண்ணக்கூடிய ஸ்நானம், அதற்கு மேலே பிராயச்சித்த காலங்களில் பண்ண வேண்டிய ஸ்நானம், இத்தனை ஸ்நானம் இருக்கு. ஆழ்வார் சொன்னார், இந்த ஸ்நானம் எல்லாம் முடிச்சு தான் அடுத்த விதியே பண்ணணும். இப்போ இந்த காலத்தில் என்னாச்சுனர், என்னப்பா குளிக்க போலையா? இல்லை, முதல்ல சாப்பிட்டு முடிச்சிடறேன், அப்புறம் குளிக்கலான் இருக்கேன். குளிக்கலான்னு இருக்கேங்கிறார் அவர், குளிக்க போறாருன்னு நிச்சயம் இல்லை. ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லி தெரியுமா, ஸ்நாத்வா புஞ்சீத, குளித்து விட்டே சாப்பிட வேணும் சாஸ்திரம் சொல்றது. ஆனால் இவனுக்கு எப்படி இருக்கு, சாப்பிட்டுட்டு குளிக்கிறேன். இது எப்படின்னாரு, மகா கேடு இது. நீ சாப்பிட்ட பிறகு உன்னுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்கே, அது ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறச்சு, நீ ஜலத்தை போட்டு உடம்ப கூலாக்கினா அது வேலை செய்யாது உருப்படியா. உனக்கு ஜீர்மான சக்தி போயிடும், ஜரிமான சக்தி குறைஞ்சி போயிடும், உனக்கு ஜீரணம் ஆறுது ஆகாது. சாஸ்திரம் அதுக்கு தான் சொல்லியிருக்கு, ஸ்நாத்வா புஞ்சீத. ஸ்நானம் பண்ணின பிறகுதான் மற்ற ஒவ்வொரு காரியத்தையும் பண்ணணும். சந்தியாவந்தனத்திலேருந்து அக்னி காரியத்திலேருந்து வேதாத்தியனத்திலேருந்து இப்படி பண்ணணும்னு சாஸ்திரம் விதிச்சிருக்கு. ஆழ்வார் சொன்னார், ஸ்நானம் பண்ண பிறகு இதெல்லாம் கடைபிடிக்கிறேன்னு விட்டுறோம், ஸ்நானம் பண்றதே போச்சுன்றார். குளித்து 3 அனலை ஓம்பும் குறிகோள் அந்தனமைதனை ஒழித்திட்டேன், அதற்கு மேலே எண்கணில்லை. ஸ்வரூப ஞானம் பிறந்திருக்கா, நான்கிறது யாருன்னு தெரிஞ்சேனா, அடியேன்னு தெரிஞ்சுட்டேனா, எம்பெருமானுக்கு உரித்தானவன் அறிஞ்சின்றேனானா இல்லையே. நின்கணும் பக்தனல்லேன், உன்னிடத்துலையும் பக்தி உடையவனா இல்லையே, நான் எப்படி சேர முடியும் உன்னிடத்துல அப்படின்னு வார்த்தை சொல்றா. அதை போல இங்க சொல்றார், அறிவொன்னும் இல்லாத ஆய்க்குலம். இப்ப பெருமாள் சொன்னார், அவ்வளவுதானா, எதுவும் இல்லையா, இப்ப கிளம்ப வேண்டித்தானா நீங்கள்லாம் அப்படின்னு சொல்றச்சு, அடுத்தது சொல்ற ஆண்டாள், இல்லை இன்னொன்னு இருக்குங்களுக்கு. என்ன, உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையும். எங்களுக்கு கிடைச்ச பாக்கியம் வேற யாருக்காவது கிடைச்சிருக்குமா கிருஷ்ணா? என்ன பாக்கியம்னார், எங்கள் திருவாய்ப்பாடியிலே ஜன்மம் எடுக்க வேணும் என்று ஆசைப்பட்டு நீ பிறந்தாய். நீ எடுத்த பிறவி எங்க இருக்கு, எங்க குலத்துல பிறந்தாய் நீ. கிருஷ்ணன் என்ன இந்த வர்ணத்தை ஆசைப்பட்டு பிறந்தாம்பா, எங்களோட ஒரு இடையனாக இருக்கணும்னு ஆசைப்பட்டாம்பா. கண்ணன் எங்களோட சேர்ந்து மாடு மேய்க்கணும்னு ஆசைப்பட்டாம்பா. உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். புண்ணியம்னா இது எது புண்ணியம்? ஏதோ நதியில் தீர்த்தாமாடுறது, தானம் பண்ணுறது, இதெல்லாம் புண்ணியமானா இல்லை. நாங்கள் புண்ணியத்தை சோறூட்டி பாலூட்டி வெண்ணையூட்டி வளர்த்தோம். யாருன்னா அதோ இங்க இருக்க புண்ணியம். கிருஷ்ணம் தர்மம் சனாதனம். சாஸ்திரம் சொல்றது சாக்ஷாத் பகவானே தர்மம்.
சாக்ஷாத் பகவான் தர்மம். ராமோ விக்கிரகவான் தர்மஹா. சாக்ஷாத் பரமபுருஷனான பகவானே தர்மம். ஸ்ரீரங்கத்தில் நம்பெருமாள் திருவீதி புறப்பாடு கண்டு அருளுகிறார். பெரிய கோஷ்டியோட ஆச்சரியமான திவ்ய வாகனத்திலே எம்பெருமான் அற்புதமான திவ்ய ஆபரணங்கள் கோஷ்டி வந்துட்டு இருக்காருன்னா, நான் உள்ள போய் ஓம்போ பிராணாயாமம் பண்றேன்னா, போச்சு போ முட்டாளே. சர்வேஸ்வரன் வீட்டு வாசல நின்று இருக்க, உள்ள போய் இதை பண்றேன் அதை பண்றேன்னா, நீ யாரை தியானிக்க போற? அவரை தானே தியானிக்க போற. அவரே இங்க வராரு பாருப்பா. அவர் பக்கத்தில் வரைச்சே அவரை நாம வாய்ப்பு விடுவதற்கு உண்டான வாய்ப்பு உண்டா? அழகா இங்க சொல்ற, உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமடையும். புண்ணியம் எங்களுக்கு. ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி பராசர பட்டர் நஞ்சியர் பட்டரிடத்துல கேட்கிறார். ஏன் சுவாமி, புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றின்னியே. ராமர் பரமபதம் போர்ச்சே அங்க இருக்கிற புல் பூண்டு எல்லாத்தையும் அழைச்சிட்டு போனார் மோட்சத்துக்கு அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. தசரதனுக்கு மட்டும் ஏன் மோட்சம் கிடைக்கல? ஏன்னா தசரதன் ராம பட்டாபிஷேகத்தின் பொழுது சொர்க்கத்திலிருந்து வந்து வாழ்த்துகிறான். அவன் அக்ஷதை போடுறான் தசரதன். இது ஸ்ரீராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பட்டரிடத்திலே நஞ்சியர் கேட்கிறார், ஏன் அவனுக்கு மட்டும் இல்லை? பட்டர் இந்த கேள்வி கேட்ட உடனே கோபம் வந்துடுது. இந்த கேள்வி இப்படி கேட்குறியா? உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, தசரதனுக்கு கிடைக்க வேண்டியது நரகம் தான். என்னமோ பரமபதமா? அவருக்கு கிடைக்க வேண்டியது நரகம். ஏன்னா சாக்ஷாத் தர்மம் ராமன் இருக்கிறச்சே அதை விட்டுட்டு ஆபாச தர்மம், நான் வாக்கு கொடுத்தேன் அதை கடைபிடிக்கிறோம். அல்பம். என்ன மதிகேடனவன்? சாக்ஷாத் பரமபுருஷன் தர்மமே வடிவெடுத்திருக்கக்கூடிய ராமன் இருக்கிறச்சே அவனை காட்டுக்கு அனுப்பிச்சுட்டு எப்பயோ தன் மனைவிக்கு வரம் கொடுத்தானா, அதை சொல்லிட்டு இருந்தானே. அவனுக்கு என்ன கிடைச்சிருக்கணும்? நரகம் தான் கிடைச்சிருக்கணும். பெருமாள் கருணையாலே அவன் போய் சொர்க்கத்தில் உட்கார்ந்தான். இதே கிருஷ்ணாவதாரத்தில் பாருங்க, ததிபாண்டன் ஒருத்தன் தயிர் மோர் விக்ரம் பெரிய தயிர் பானையை வச்சுட்டு இருக்கான். கிருஷ்ணன் அவர் நித்திய கர்மானுஷ்டானம் ஒன்று இருக்கு. என்னன்னா வெண்ணையை திருடுறது. அந்த ஊரில் வெண்ணையை திருடிட்டு ஓட்டம் பிடிக்கிறது. பின்னாடி ஒரு கோட்டி தொடர். அந்த திருவாய்ப்பாடியில் கோகுலத்துலலாம் எல்லாரும் ரன்னிங் ரேஸில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பார். ஏன்னா கோச்சர் பகவானே இருந்திருக்கான். அவன் ஓடுறான், எம்பெருமான் பின்னாடி துரத்தின்னு வரான். பார்த்தான் எம்பெருமான், இதுக்கு மேலே தப்பிக்க முடியாது. பெரிய பானையை வச்சுட்டு, அதிபாண்டா கொஞ்சம் எனக்கு அடைக்கலம் கொடு. எல்லாருக்கும் அடைக்கலம் கொடுக்க சர்வேஸ்வரன் அவன்கிட்ட அடைக்கலம் கேட்குறான். வா அப்படின்னு தூக்கி வச்சு கிருஷ்ணனை அந்த பானைக்குள்ளே வச்சான். மூடிட்டான். பானையை மூடின உடனே அங்கே ஓடி வரா, கேட்குறா, கிருஷ்ணன் வந்தானா? கிருஷ்ணன் இங்கே வந்தானா? ததிபாண்டன் சொன்னா, வரவே இல்லையே, பார்க்கவே இல்லையே. எங்கே போயிருப்பான்? அந்த பக்கம் போயிருப்பான் பாரு. அவனுக்கு என்ன கிடைச்சதுன்னா மோட்சம் கிடைச்சது. சொன்னது பொய் தானே. பொய் சொல்லி இருக்கிறவனுக்கு எங்க மோட்சம்னார்? சாக்ஷாத் பகவானான கிருஷ்ணனை ரட்சித்தானே, அதுவே சத்தியம். உலகத்தில் இருக்கிற ஆபாச விதிகளை பத்தி என்ன லட்சியம் அந்த இடத்துல? இவன் சத்தியம் சொன்னா என்ன, இங்க பொய் சொன்னா என்ன? சர்வேஸ்வரன் தர்மமே வடிவெடுத்தவன் ஒரு அறிவு கொண்டு வந்திருக்கிற பொழுது இதைத்தான் ஆண்டாள் சொன்னா, உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோ. எங்களுக்கு கிடைச்ச புண்ணியம் இருக்கு பாரு கிருஷ்ணா. அவ புண்ணியம் தேடி அலைவா. அங்கே போகிறேன். சில பேர் இந்த வெள்ளிக்கிழமை இந்த துவாதசி அன்னைக்கு அகத்திக்கீரை கொடுக்கும். அந்த ஊருக்கே ஒரு மாடு தான் இருக்கும். கொடுத்துட்டே இருப்பாங்க. அது பாரு போர் அடிச்சிடும். ஐயோ வேண்டாம், எனக்கு இனிமே அகத்திக்கீரையே வேண்டாம், ஓடி போகிறேன். தேடி ஓடணும் இவன் போய் கொடுக்கறதுக்கு. ஆனால் இங்கே சொல்கிற, எங்கள் வீட்டில் நாங்கள் வச்சிருக்கிற வெண்ணையை எங்கள்கிட்டேந்து களவு காண்பதற்காக ஒரு பிரிவு எடுத்தாயே, இந்த புண்ணியம் யாமுடையோம். யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? இன்னைக்கு எங்க வம்சம்னு பெருமையா சொல்லிக்கலாமே. கிருஷ்ணன் யார் குலத்துல பிறந்தார் தெரியுமா? எங்க ஆயர் குலத்திலே பிறந்தவர் எம்பெருமான். யாதவ குலம் கிருஷ்ணன் குலம் எங்கள் குலம் அப்படின்னு சொல்லிக்கலாமே. புண்ணியம் யாமுடையோம். அடுத்தது சொல்றா, எங்கள்கிட்ட தான் இத்தனை குறை சொன்னோமே, உனக்கு என்ன இருக்குன்னார்? குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா. என்ன ஒரு தன்னேற்றம் உனக்கு. நாங்கள்லாம் தேடி தேடி பார்த்தா குறையை தவிர எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை. உன்கிட்ட என்னன்னார்? தேடி தேடி பார்த்தாலும் ஒரு குறை கிடைக்காது உனக்கு. குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா. இப்போ எங்கள்கிட்ட அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குலம், நீ ஒன்னிடத்துல குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன். போர் வேண்டாம், இது இருந்தால் போராதான் எங்களுக்கு, வேற என்ன வேணும் எங்களுக்கு? இது அழகாக விவரிச்சார் ஆச்சாரியர்கள். ஒரு பெரிய மலை பக்கத்தில் ஒரு பெரிய பள்ளம். என்ன பண்ணணும்னார்? அந்த மலையை வெட்டுங்கோ பள்ளத்தில் சேருங்கோ சமமாயிடும்னார். அழகா
பகவான் மலையா இருக்கான். குணதுங்கதயா தவ ரங்கபதே பிருஷ நிம்னமிமம் ஜனமுன்னமயம் யதபேக்ஷ்யமபேக்ஷிதுரஸ்ய ஹி தத் பரிபூரணமீஷிதுரீஸ்வரதா. அற்புதமான ஸ்லோகம். குணதுங்கதயா பகவான் எப்படி இருக்காருனார்? குணதுங்கதயா பெரிய மலையா இருக்கான், குணக்கடலா இருக்கான், பெரிய பெருத்த மலையா இருக்கான். நாம் எப்படி இருக்கோம்னார்? பிருஷனிம் நமிமம், கீழே ஆழமே கண்டுபிடிக்க முடியாது, அப்படி பாதாள லோகத்தில் இருக்கும். என்ன குணம் இருக்கு? அப்ப என்ன பண்ணணும்னு கேட்கிறார். அழகா அதை தெரிவிக்கிறா. அப்படிப்பட்ட குணத்தை வெட்டி எங்கள்கிட்ட போடும், அப்பதான் இந்த சமமாகும் இந்த பள்ளம். குறைவொன்னும் இல்லாத கோவிந்தா. என்ன அழகான பேர் தெரியுமா? கோவிந்தா. கோவிந்தன்னா என்ன? போய் இந்த கண்ணு பசுமாடெல்லாம் மேய்க்கிறவனுக்கு கோவிந்தன்னு பேர். ஆண்டாள் சொன்னா, என்னை காப்பாத்து, எனக்கு உணவு கொடு, இப்போ போகிறோம், எனக்கு இப்போ தீர்த்தம் தண்ணீர் வேணும், இதெல்லாம் கேட்க தெரியுமா? அதுக்கு தன்னை ரட்சித்து இருக்க வேணும்னு கூட கேட்க தெரியாத குலத்திலே இருக்கக்கூடியவைகளை காப்பாற்றுகிற நீ கோவிந்தா. எம்பெருமானுக்கு இந்த பசுக்களை மேய்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். எம்பெருமான் அழகா சொல்றார். இங்கேருந்து கிருஷ்ணாவதாரம் முடிச்சு பரமபதம் போறானா பகவான். பரமபதம் போனவனே என்னாச்சுன்னா, அந்த அனுபவத்திலேயே இருந்துட்டு இருக்கிறச்சே திடீர்னு அப்படின்னு ஒரு சவுண்டு வருதான். நித்தியசூரிகள்லாம் சாமகான் நிறுத்திட்டா. இது என்ன? கிருஷ்ணனுடைய ஆக்ஷனே மாறி இருக்கு. நக்குங்கிறான், இப்படி கையை வேலை இப்படி வச்சிருக்கான்னு போட்டோவை பிடிச்சாதான் தெரியுது. இல்ல இல்ல, இந்த கிருஷ்ணாவதாரத்துல மாடு மேய்ச்சி பழக்கம் எங்கேயும் வந்துடுத்து. ஆழ்வார் பாசுரத்தை சொன்னா, திவத்திலும் பசு நிறை மெய்ப்புவத்தி. திவத்திலும் எங்க? பரமபதத்திலும் பசு நிறைகளை மேய்ப்பதிலே ஆனந்தம். பழக்கம் எடுத்து எம்பெருமான் திருமங்கை ஆழ்வார் சாதிச்சார். கண்ணு மேய்த்து இனிதுகந்த காளாய். பகவான் பசுவை மேய்த்தான்னா உகப்பான், அவ்வளவுதான். ஆனா கன்று மேய்த்தான்னா இனிதுகப்பான், ரொம்ப சந்தோஷிப்பானா. ஏன்? இந்த பசுமாட்டுக்காவது எங்க உணவு, எங்க போயிட்டு எப்படி வரணும்னு தெரியும். கண்ணுக்குட்டிக்கு ஒண்ணுமே தெரியாது. தன்னை எப்படி பார்த்துக்கணும், எங்க போய் நிற்கணும்னு ஒன்றும் தெரியாதான். அந்த கண்ணுக்குட்டியை காப்பாத்துறதுல எம்பெருமானுக்கு ரொம்ப ஆசை. கொஞ்சம் ஞானம் இருக்கு, எனக்கு பக்தி இருக்கு, கிருஷ்ணா என்கிட்ட இல்லாதது என்ன இருக்குன்னா நீயே பொறுமையா வா அப்படின்னு விட்டுடுவோம். என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே எம்பெருமானே, உங்க திருவடி வழி அவளை கெட்டியா பிடிச்சுப்பான். கடல்ல தத்தளிக்கிறா ரெண்டு பேரு. ஒருத்தர் ஒரு மரக்கட்டையை வச்சு தத்தளிக்கிறார், இன்னொருத்தர் ஒண்ணுமே இல்லாம திண்டாடுறாருனா முதல்ல யாரு கை கொடுப்பான்னா ஒண்ணுமே இல்லாத திண்டாடுறவர் தான் கையை கொடுப்போம். அதான் சொல்றாரு இங்க காண்பிக்கிறச்ச, எங்கள்கிட்ட ஒண்ணும் இல்லை, நீ எப்படி நான் எல்லாம் உடையவன், அது தவிர கோவிந்தா. இந்த பேருக்காகவே வந்து அவதாரம் பண்ணா எம்பெருமான் கோவிந்தா. கோவிந்த பட்டாபிஷேகம். ராமாவதாரத்திலே சரணாகத வத்சலன்னு பேர் கிடைச்சா போல, கிருஷ்ணாவதாரத்திலே பகவான் கோவிந்தா. எல்லாரிடத்திலையும் பக்தர்கள்ட்ட வாத்சல்யம் காண்பிப்பவன், யார்கிட்டையும் ஒரு குறை பார்க்காதவன், இடக்கை வழக்கை அறியாத ஆட்சிகள். பெருமாள்கிட்ட சாஸ்திரத்தோட பண்ணிக்கணும். இந்த ஆட்சிகள்கிட்ட போய் கேட்டா இப்படி வை, அப்படி பண்ணு, அவ்வளவுதான், ஒண்ணுமே தெரியாது. ஆனா அவ கொடுக்கறது அவ்வளோ சந்தோஷம். பெருமாள் எத்தனை விதமாக இருக்கிறது. நம்ம ஸ்ரீ பாகவதம் பார்த்தா அவ்வளவு தெரியுது. கிருஷ்ணன் தன்னுடைய சகாக்களோட விளையாடின்னு இருக்கான். இப்போ பசிக்கிறது, உணவு வேணும்னு கிடைச்சா அங்கே ரிஷிகள்லாம் இருக்கா, போய் கேட்டுன்னு வா. இவெல்லாம் போனால் ஒரு ரிஷிகள் பதில் சொல்கிற, என்னாச்சு எல்லாம் ஹோமத்தில் பிஸியாக இருக்கா, அவள்லாம் எல்லாம் அங்கே ஆகுதிகள் சேர்த்துன்னு இருக்கா. அழகா கிருஷ்ணா எஸ்வாஹான்னு அங்கே சொல்லி சேர்த்துன்னு இருக்கா, எம்பெருமானுக்காக சேர்த்துன்னு இருக்கா அங்கே. அப்போ அந்த ஆகுதிகள்லாம் அங்கே பிரசாதங்கள்லாம் வச்சுன்னு கிடைச்சே தலிகையெல்லாம், இதை போய் இங்கே சேர்க்கணுமே, இங்கே எப்படி கொடுக்கறது, இவாளுக்கு இவ்வளோ யோசனை. பேசவே இல்லை, கம்முன்னு இருந்துட்டா. ஆனால் நேராக ஓடி வந்த சொன்ன பசங்களை பார்த்து எம்பெருமான் சொன்னா, விடு, ரிஷி பத்தினிகள்கிட்ட போய் கேளுன்னு. நேராக ஓடி போனால் ரிஷி பத்தினிகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து எம்பெருமான்கிட்ட கொடுத்துட்டா. அழகா இதான பக்தி. அந்த இடத்துல அழகா எம்பெருமான் இடத்துல பக்தி செலுத்துவதுன்னு யார்கிட்ட இருக்குன்னு நாம் அறிய மாட்டோம். எம்பெருமானே அறிந்து நிற்கக்கூடியவன், குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா. என்ன வேணும்? உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது. எனக்கும் உனக்கும் இருக்கிற உறவு இருக்கு பாரு, உந்தன்னோடு உறவேல். அந்த உறவு இருக்கே, அந்த சம்பந்தம் இருக்கே, நமக்கும் உனக்கும் இது ஒழிக்க முடியாத சம்பந்தம். இன்னைக்கெல்லாம் உறவுகளை ஒழிக்கிறதுக்குன்னு கோர்ட் இருக்கு, சண்டை இருக்கு, தீர்ப்பு இருக்கு, முடிஞ்சு போச்சு. அதை காமிக்கிறா, பார் உனக்கு எனக்கும் உறவு இல்லை அப்படின்னு வார்த்தை சொல்றா. இந்த உலகத்துல அப்படி மாறி போன காலமா நம்ம பார்க்கிறோம். சாஸ்திரம் அப்படி ஒத்துக்கிறதான்னா இல்லை.
ஆனால் சில இடங்களில் சாஸ்திரமும் உறவுகளை உடைக்கக்கூடிய வழிகளை சொல்கிறது. பானையில் ஜலத்தை எடுத்துகிட்டு போய் போட்டு இல்லை உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, கடஸ்நானம் பண்ணால் முடிஞ்சுது, எத்தனையோ சொல்கிறது சாஸ்திரம் கூட சில விஷயங்கள். இப்போ அதை போல பகவானுக்கும் நமக்கும் சம்பந்தத்தை முறித்து கொள்ளலாமான்னா, உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது. கிருஷ்ணனா வந்து ஒழிக்கலாம்னு சொன்னாலும் முடியாது, நானா போய் சொன்னாலும் முடியாது. இந்த கான்ட்ராக்ட் ஆக்ட்னு ஒன்று இருக்குது, வெள்ளக்காரன் காலத்துலேருந்து தொடர்றது. நமக்கு இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் அப்படின்னு ஒன்று போட்டு வச்சுருப்பா 1872. அதில் நிறைய போடுவோம், ஆஃபர்னா என்ன, அக்செப்டன்ஸ்னா என்ன, அக்ரிமெண்ட்னா என்ன. இதை வச்சு தானே நிறைய கோர்ட்லேயே வருது சண்டைகள் எல்லாம். அதில் நானும் இன்னொருத்தரும் அக்ரிமெண்ட் போட்டால் ஒருத்தர் மட்டும் கேன்சல் பண்ணலாம், சில அக்ரிமெண்ட் இல்லை எதிர்பார்ட்டி மட்டும் பண்ணலாம், சிலது 2 பேரும் சேர்ந்து பண்ணிக்கலான்னு சொல்லுவோம். இங்கே ஆண்டாள் வார்த்தை சொல்கிறா, கிருஷ்ணா நீயா நினச்சாலும் எங்கள் உறவை நீ போக்க முடியாது, நாங்களாக நினச்சாலும் இந்த உறவை போக்க முடியாது. சரி, அப்போ 2 பேருமா சேர்ந்து உட்காந்து எழுதிடுவோமா, உனக்கும் எனக்கும் இன்று உறவில்லை, அப்படியும் ஒழிக்க ஒழியாது. பெரிய திருவந்தாதின்னு ஒரு பாசுரம் இருக்கிறதுலையே குறைச்சலான பாசுரம் அதுதான். மற்ற திருவந்தாதியாவது 100 இருக்கு, இந்த திருவந்தாதிக்கு 86 தான். அந்த பாசுரத்தில் என்ன சொல்றார் ஆழ்வார்னா, எதுக்கு இதற்கு பெரிய திருவந்தாதினார்? யான் பெரியன் நீ பெரியனார். யார் பெரியன் தெரியுமா? பெருமாளே அப்படின்னு ஆழ்வார் கேட்கிறார் எம்பெருமானை பார்த்து. எல்லாத்தையும் உள்ளடக்கினீர் நீர்னு சொல்றா. அப்படி அடக்கினவரையே எனக்குள்ள அடக்கி வச்சிருக்கேனே. நாரணனே நீ என்னை அன்றியிலை, நான் உன்னை அன்றியிலேன்னு கண்டாய். நாரணனே நீ என்னை அன்றியிலைன்னார் ஆழ்வார். பெருமாள் முதல் வாக்கியம் புரியறது என்ன? நான் நாரணன், என்னை விட்டு நீ இல்லை, கரெக்ட். ஆழ்வீர் சொல்றது கரெக்ட். இது என்ன கூட ஒரு வார்த்தை சொல்றீர், என்னை விட்டு நீ இல்லை பார்த்துக்கோ பகவானே, இது கேட்காததா இருக்கு என்ன ஆழ்வார். ஆழ்வாரை விட்டு நான் இல்லைன்னு எப்படி சொல்லுவீர்? என்ன சொல்றார் ஆழ்வார்? நாரபதத்திலே நானும் உண்டா? உண்டு. இந்த இருக்கிற வஸ்துக்கள்ல ஆழ்வார் மட்டும் உன்னோட சம்பந்தம் இல்லைன்னா உனக்கு நாராயணன் பொருந்துமான்னா பொருந்தாது. அப்ப நான் இல்லாம நீயும் இல்லை, என் சம்பந்தம் இல்லாம உனக்கு நாராயணன்கிற பதம் இல்லை. ஆழ்வார் அப்படி சொல்றார், கொண்டாடி காண்பிக்கிறச்சு. அப்போ உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது. இது ஏன்னார்? ஆத்ம பந்தம், ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உண்டான தொடர்பு இது. ஆத்ம பரமாத்ம சம்பந்தம் நமக்கும் எம்பெருமானுக்கும் ஒழிக்க ஒழியாது. நாங்கள் என்ன பண்ணியிருப்போம்? அறியாத பிள்ளைகளும் அறிவு நிரம்பெறாத பிள்ளைகள் நாங்கள்லாம். அன்பினால் அறியாதவர்கள், பிள்ளைகள், அன்புடையவர்கள். இந்த 3 நாளையும் தப்பு பண்ணலாம். அறியாமையினால தப்பு பண்ணலாம், குழந்தைகள்ங்கிறதுனால தப்பு பண்ணலாம், அன்பால தப்பு பண்ணலாம். அன்பினால் ஒரு ராஜா கேட்டான் மந்திரியை கூப்பிட்டு, இன்னைக்கு ராத்திரி என் மேலே 2 காலை வச்சு மிதின்னு மிதிச்சா என்ன தண்டனை கொடுக்கலான்னு. உடனே ராஜாவை பார்த்து அந்த மந்திரி சொன்னா, அழகா சலங்கையை மாட்டணும், நல்லா தங்கத்தாலான வைரத்தால் ஆனதை மாட்டணும். என்ன எப்படி சொல்றீங்க மந்திரினா? ராமா, ராத்திரி தூங்கறச்சே உங்களுக்கு எவ்வளோ பெரிய காவல் இருக்கிறச்சே மிதிச்சான்னா உங்கள் பேரப்பிள்ளையை தவிர யார் மிதிச்சிருப்பான்? இப்போ அவனுக்கு சலங்கை தானே மாட்டணும். அப்போ அன்பினால், எம்பெருமான் இருக்கிற பிரீத்தியால் கூட எதுவும் தவறு செய்யலாம். அன்பால் எம்பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணுறோம் திடீர்னு. பெருமாள் அன்பினால், அன்பு ஓவரா வர வர எங்கெங்கேயோ சேர்க்குறோம் கடன்னு புஷ்பத்தை. அன்பினால் இப்போ நாங்கள் அறியாதவர்கள், பிள்ளைகள், அன்பினால் உந்தன்னை சிறுபேர். சிறுபேர்னா குறைச்சி சொல்கிறது, சிறுமைப்படுத்தி சொல்கிறது. ஆண்டாள் பாசுரத்தில் ஒரு இடத்துலையும் சிறுமைப்படுத்தலையே. முதல் பாசுரத்திலே சிறுமைப்படுத்திடலாம். என்னென்ன? நாராயணன். கரெக்டாக தானே சொன்னா? நாராயணன் சொல்கிறது தானே கரெக்டு. திருநாமங்களில் உயர்ந்தது அதுதானே. அப்போ சொல்கிறார் அந்த இடத்துல, அதுதான் சிறு பேர். ஏன்? நீ கிருஷ்ணனா அவதாரம் பண்ணி எங்களில் எங்களில் ஒருவனாக நீ மாறி நின்று கோவிந்தன்கிற திருநாமத்தை பெற்ற பிறகு உன்னை போய் நாராயணன் சொன்னோமே, சிறுபேர் அழைத்தோம். உன்னை தப்பா சொல்றேன் பெருமானே. தகப்பனார் பையனை பார்த்து வாடா அப்படின்னு சொல்லணுமே ஒழிய, தகப்பனார் பையன் கலெக்டர் சார் வாங்க சார், கலெக்டர் சார் சொல்லுங்க சார், என்ன போச்சு, சம்பந்தம் இல்லைன்னு அர்த்தம். இப்போ இங்கே வார்த்தை என்ன சொல்கிறார் காண்பிக்கிறச்சு அப்படின்னா, இந்த ஒழிக்க ஒழியாத அறியாத பிள்ளைகள், அதாவது சம்பந்தம் ஒழிக்க முடியாது அறியாத பிள்ளைகளான நாங்கள் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும். சிறுபேர் அழைத்தோம், பெரிய பேர் எது? கோவிந்தா. எம்பெருமானுடைய அந்த திருநாமத்தை சொல்லாத ஏதோ நாராயணன்னு சொல்லிட்டோமே, அதுதான் சிறுபேர் அழைத்தனதுன்னு காண்பிக்கிறா. சீறி அருளாதே, கோபத்தோடு நீ நிற்காத எம்பெருமானே.
எங்களிடத்திலே நீர் கோபப்படாது இருக்க வேணும், கோபத்திலே எம்பெருமானிடத்திலே அந்த சீற்றம் கொள்ளாது நீ இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். ஆச்சாரியர்கள் சொல்லுவா, எம்பெருமானுடைய சீற்றமே அருள்தான் என்று கூட சொல்லுவதுண்டு அழகா. சீறி அருளாதே இறைவா. இறைவான்னு சொன்னால் ஜீவராசிகளில் ஒருவர் விடாத எல்லாரையும் சம்ரட்சிக்கவன் பரமாத்மா, எல்லாரிடத்திலேயும் சம்பந்தம் கூடியிருக்கக்கூடியவன் பரமாத்மா. அந்த இறைவா நீ தாராய் பறை, எங்களுக்கு வேண்டிய பறையை நீயே தந்தருள வேணும் என்று ஆண்டாள் இந்த பாசுரத்திலே பிரார்த்தித்து அமைகிறாள். இது வரைக்கும் பார்த்தது நாம் என்னன்னா, கீழே விட்டதை பாசுரம் பார்த்தோம். இனிமே தான் இன்றைக்கு உண்டான பாசுரம் ஆரம்பிக்கணும். சிற்றம் சிறுகாலே, அடுத்தது வந்துன்னை சேவித்து, இது ரெண்டும் ஆகி கடைசியாக இது முடிந்த பிறகு ஆண்டாள் திருக்கல்யாணத்தோடு பூர்த்தி பண்ணணும். இதுதான் திருப்பாவை சாற்றுமுறை அப்படின்னு சொல்லக்கூடிய கிரமம் என்பது நம்ம ஆச்சாரியர்கள் காண்பித்தது. கொஞ்சம் ஒரு நடுவில் நமக்கு ஒரு பாக்கியம் என்ன அப்படின்னா, இங்கே எழுந்தருள் இருக்கக்கூடிய பெரியோர்கள், திருத்தகப்பனார் ஸ்ரீவ பராசர அழகிசிங்கப்பட்ட சுவாமின்னு ஸ்ரீரங்கத்தில் எழுந்துள்ளிருக்கார். அடியனுடைய மாமனார் சுவாமி இளையவல்லி வம்சத்தை சார்ந்திருக்கக்கூடியவர் ஸ்ரீவே கண்ணன் சுவாமின்னு அவருடைய திருநாமம். அடுத்து அடியனுடைய திருக்குமாரன் ஸ்ரீரங்க நதி பட்டர் வந்திருக்கா இங்கேருந்து அழகா. அதற்கு மேலே நம்ம கோயில்பட்டியின் ரத்னமாக இருக்கக்கூடிய சுவாமி எப்போவுமே இங்கே 30 நாளும் விடாது அன்வைச்சிருக்கக்கூடியவர்கள். ஆகையால் அந்த சுவாமிகள் இப்போ திருப்பாவையை பற்றி சில வார்த்தைகள் பேசி, அடியனுக்குள் அதுக்குள்ளே கொஞ்சம் கேப்பு எடுத்துட்டு இந்த திருப்பாவை சாற்றுமுறை வைபவத்தை நாம் கேட்டு சத்தை பெறலாம் அப்படின்னு இப்போ 2 பேர் இப்போ உபன்யசிப்பர்கள். ஒன்று ஸ்ரீரங்கநதி பட்டரும் நம்முடைய ஸ்ரீவே கோவிந்தராஜன் சுவாமியும் திருப்பாவின் அர்த்த விசேஷங்களை நமக்கு சொல்லி அருள்வர்கள் அழகா. அதை கேட்டுட்டு திருப்பாவை சாத்துமுறையை அனுபவிச்சு நிற்போம்.